ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலும் உங்களோட சொந்த பேர்ல வாங்க பிள்ளைகள். இப்போ நிறைய பிள்ளைகள் இருக்கீங்க. அந்த உங்களோட நேம் யூஸ் பண்ணுங்களா பிள்ளைகள். அந்த ஸ்மைலி எல்லாம் யூஸ் பண்ணாம உங்களோட பேர்களை போடுங்க. நேம்களை ரீநேம் பண்ணி என்ன செய்ய உங்களோட நேம்களை போடுங்க. சரி பிள்ளை, உங்களோட சொந்த நேமை போடுங்க பிள்ளைகள். அதே போல இந்த கிளாஸுக்கு வளமை இதுக்கு முதல் கிளாஸுக்கு நீங்க நேரத்தோட இதை படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களோட இண்டெக்ஸ் தந்திருப்பேன். ஸோ அந்த இண்டெக்ஸையும் நீங்க யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சரியா? இண்டெக்ஸ் இல்லாத பிள்ளைகள் பிரச்சனை இல்லை. உங்களோட நேமை போடுங்க. உங்களோட பெயரை போட்டா சரி, உங்களோட சொந்த நேமை போடுங்க. சரியா? ஸோ இன்னைக்கு லேஸ் அறியும் பிள்ளைகள். அப்படி செய்யற டைம்ல நீங்க டவுட்கள் கேட்டாலும் இன்னைக்கு லேஸ் அறியும் அது பேரை சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் உங்களை கண்டக்ட் பண்ணினாலும் சொல்லலாம். உங்களோட பேரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா. ஓகே பிள்ளைகள், பாபம் பாருங்க. ஓகே, இதோட ரெக்கார்ட் எந்த அளவு தரணும் சொல்லி சாத்தியம் இல்லை பிள்ளைகள். ஸோ மேக்சிமம் இந்த கிளாஸ்கள்ல இருக்க பாருங்க. சரியா? மேக்சிமம் இந்த கிளாஸ் 2 வரைக்கும் இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம ஆரம்பிப்போம் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு என்னோட பத்தி இன்ட்ரோடக்ஷன் ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ கிளாஸுக்கு வார பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ எந்த பேர் இம்ரான், ஸ்ரீஜாவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில 3rd இயர் படிக்கிறீங்க. அதாவது மெகாட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீம்ல படிச்சிட்டு இருக்கீங்க. சரியா? இப்போ இந்த ரேங்க் அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 2017ஆம் ஆண்டு ஏழ்வழில் போய் சொல்லினா. ஸோ 2017ல அப்போ ஏல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து அதே போல ஐரன் 12வது ரேங்க். சரி, அதெல்லாம் அந்த ரேங்க் எல்லாம் இப்ப சொல்லிட்டு அதை வச்சுட்டு அதுல பெருமாண்டு பண்றது இல்லை. இப்ப அர்த்தம் ஒன்று இல்லை. சரியா? இப்ப நாங்க செய்யறேன்னு சொன்னா எங்க டிகிரி வச்சுதான் பேசணுமே. ஓகே, சோ நீங்க நிறைய என்ன சொன்னா 2021ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கும் 2022ஆம் ஆண்டு பிள்ளைகளும் இதுல இருக்கலாம். 2023ஆம் ஆண்டு பிள்ளைகள் வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா லெஃப்ட் ஆகுங்க, ரிமூவ் ஆகும். சரியா? தானாவே என்ன செய்யுங்க, ரிமூவ் ஆகிங்கன்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் இப்போ 2023க்கு அவசியம் இல்லை. 2022ஆம் ஆண்டு பிள்ளைகள் இருந்தீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி 2021ஆம் ஆண்டு 2020 மெயினான விஷயம் 2021க்கு. ஸோ அதே போல 2022 இருக்கலாம். 2023 வந்துட்டு இருக்கு வேணாம். சரி, லெஃப்ட் ஆகுங்க சொன்னா இதுல சொல்ற விஷயங்கள் நிறைய உங்களுக்கு விளங்காது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரையில இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு மாடல் பேப்பர் ஒன்று பார்க்க போறோம். மாடல் பேப்பர் ஆக போறோம். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரையில பொதுவாக சும்மா ஒரு பேசிக்கா சொல்லி போறேன். பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் 2 விதமாக பார்ப்போம். நீங்க பாடப்பரப்புல 2 விதமாக பார்த்திருப்போம். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் இலத்திரனியல 2 விதமாக பார்த்திருப்பீங்க. 2 விதமாக பார்த்திருப்பீங்க. ஒன்று அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லி பார்த்திருப்பீங்க. அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் இந்த இது விளங்கியிருக்கணும் பிள்ளைகள். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையில எலக்ட்ரானிக்ஸ் அந்த பாடப்பரப்பு நம்ம 2 விதமாக கையாளலாம். ஒன்று அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், அதே போல இன்னொரு பாட்டு இருப்பாரு அவர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சரியா? ஒன்று அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், அதே போல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருப்பாரு. இப்போ அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப அதுக்குள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் யாருன்னு சொன்னா அதுக்குள்ள பேசுறாங்க எங்களுக்கு டயோட் பத்தி காய்க்காங்க. டயோட்ஸ் சொல்றது பிள்ளையே இருவாயிகள். டயோட்ஸ் சொல்ல இருவாயிகள். இருவாயிகள் பத்தி கல்பம். சோ செமிகண்டக்டர் பத்தி காய்ச்சிட்டு அப்படியே இருவாய்களுக்கு வராங்க. சோ இருவாய்கள்ல இருந்து என்ன செய்யறான்னு சொன்னா அந்த இருவாய்களை பயன்படுத்தி இவளுக்கு அந்த இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு வார கரண்ட் வந்துட்டு ஆடலோட்டம் கரண்ட். சோ அதை நேரோட்டமாக மாற்ற செயற்பாடுகளை ரெக்டிஃபிகேஷன் பண்ணாங்க. சரியா? நான் எழுதுற விஷயங்கள் உங்களுக்கு இது நீங்க பாத்து நல்லா செக் பண்ணி கொள்ளணும். இதெல்லாம் நல்ல முக்கியமான விஷயங்கள். சோ இதெல்லாம் கட்டாயம் படிச்சிருக்கணும். சோ அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா டயோட்ஸ் இருக்காரு, ரெக்டிஃபிகேஷன் இருக்காரு. அதே போல இன்னொரு விஷயம் இருக்காரு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டயோட்டுகளை பயன்படுத்தி ஆரம்பத்துல செமிகண்டக்டர் இருந்தாரு. செமிகண்டக்டர்ல இருந்து டயோட் வந்தாரு. டயோட்ல இருந்து சரியா அந்த டயோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிஎன் சந்தின்னு சொல்லுவோம். பிஎன் சந்தி. சோ அந்த பிஎன் சந்திர கட்டமைப்புகளை வச்சு அந்த பிஎன் சந்திகளோட கட்டமைப்பை வச்சு நம்மளுக்கு யார் உருவாக்கப்படுறாருன்னு சொன்னா ஒரு டிரான்சிஸ்டர் உருவாக்கப்படுறாரு. இப்படிப்பட்ட அந்த டிரான்சிஸ்டரை நம்ம 2 விதமாக பார்ப்போம். எப்படிப்பட்ட அந்த டிரான்சிஸ்டரை நம்ம 2 விதமாக பார்ப்போம்.
ஒன்று பிஜேடி டிரான்சிஸ்டர், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர், இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர், இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர். அடுத்தது FET டிரான்சிஸ்டர், அடுத்தது FET டிரான்சிஸ்டர், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் சொல்லுவோம். ஃபீல்ட் எஃபெக்ட் அதாவது இவரை சொல்லும் புலவிளைவு டிரான்சிஸ்டர், இவரை சொல்லும் சந்தி இருமுனைவு சந்தி டிரான்சிஸ்டர் சொல்லுவோம். சரியா? அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்துட்டு யூனிபோலார்னு சொல்லலாம். இப்ப பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் சொல்றோம், இவர் யூனிபோலார். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று இலத்திரன்கள் தங்கறதோ அல்லது துளைதான் ஏன்னு சொன்னா மின்னோட்டத்துக்கு காரணமா இருக்கிறது நம்மளுக்கு தெரியும், இலத்திரன்கள். மின்னோட்டத்துக்கு காரணமா இலத்திரன்கள். அதே போல துளைகளும் பங்களிப்பு செய்யும். இலத்திரன்கள் மறையேற்றம் பெற்றவை, அதே போல துளைகள் எடுத்தீங்கன்னு சொன்னா துளைகள் பிளஸ் ஏற்றம் பெற்றவை. சரியா? இந்த இலத்திரன்களும் துளைகளும் பயன்படுத்தான்னு சொன்னா அது பிஜேடி டிரான்சிஸ்டர். ஒன்று இலத்திரன் அல்லது துளைகள் பயன்படுத்தான்னு சொன்னா அது FET டிரான்சிஸ்டர் சொல்லுவோம். அப்ப பிஜேடி டிரான்சிஸ்டரை நம்ம ரெண்டு விதமாக பார்த்தோம். நம்ம பார்த்திருப்போம், நீங்க என்ன செய்வோம், நீங்களும் படிச்சிருப்பீங்க. சோ பிஜேடி டிரான்சிஸ்டர் ரெண்டு விதமாக பார்த்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா PNP, அதே போல NPN, PNP NPN. அதே போல FET எடுத்தீங்கன்னு சொன்னா FET-ல ரெண்டு விதமாக பார்த்திருந்தோம். FET-ல பாத்தீங்கன்னு சொன்னா JFET, அங்க MOSFET சொல்லி சொல்லுவோம். MOSFET நம்மளுக்கு MOSFET வந்துட்டு கொடுக்கப்படல சிலபஸ்ல. சோ JFET பார்த்திருந்தோம். JFET-ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று N சேனல், அதே போல P சேனல். N சேனல், P சேனல். சோ இந்த பகுதியெல்லாம் கட்டாயம் படிச்சிருக்கீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல. இப்படியல் படிச்சிருக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இப்படியல் நீங்க எழுதலன்னு சொன்னா, நீங்க படிச்சிருந்தீங்க இப்படியல் காப்பியில நோட் பண்ணலன்னு சொன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது முக்கியமான விஷயம். சோ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா டிரான்சிஸ்டர்ல இருந்து புதுசா ஒரு ஆள் உருவாக்க போறாங்க ஐசி. டிரான்சிஸ்டர்ல இருந்து உருவாக்கப்படுறாங்க யாரு? அங்க ஐசி. சோ அந்த ஐசி எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப டிரான்சிஸ்டர்ல இருந்து உருவாக்கப்படுறது ஐசி. அப்ப அந்த ஐசி எடுத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், அந்த ஐசில இருக்கிற ஆள் தான் யாருன்னு சொன்னா நம்மளுக்கு ஒப்பைம், ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர். ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர். சோ இந்த ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையரை கூட நாம் என்ன செய்வோம், ரெண்டு விதமாக பார்ப்போம். ஒன்று இன்வெர்ட்டிங், அதே போல நான் இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங் பார்த்திருந்தேன். ஓகே, இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் சொல்லி பார்த்திருந்தேன். அதே போல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், எங்களுக்கு அடுத்தது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல யார் யார் இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த சீக்வென்ஷனல் லாஜிக் சர்க்யூட், வரிசை முறையான தர்க்க சுற்றுகளான இவரெல்லாம் இருக்காங்க. அதுக்குள்ள யாருன்னு சொன்னா சரியா, இது வந்துட்டு ஃபிளிப் ஃப்ளாப், அதே போல லாஜிக் கேட்ஸ், ஃபிளிப் ஃப்ளாப், லாஜிக் கேட்ஸ். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ஸ், அலைகள் இருக்காங்க. அதே போல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இருக்காரு. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், அது கம்யூனிகேஷன் சொல்லுவோம். கம்யூனிகேஷன். அதே போல நம்மளுக்கு இருக்கிற ஆள் யாருன்னு சொன்னா, இதுல நம்ம படிச்சிருக்கோம் கம்யூனிகேஷன். அதே போல ஓகே சரி, ஓகே. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்காரு. கம்யூனிகேஷன் பாக்குற மாதிரி நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வேவ் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு நம்ம சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப மின்னோட்டம், அதாவது பாருங்க நம்மளுக்கு மாறுபட்ட மின்னோட்டமான ஆடல் ஓட்டம் ஒன்று கொடுக்குற டைம்ல அங்கிருந்து என்ன செய்வாருன்னு சொன்னா, அதுக்கு அதை நாம ஒரு கடத்தியினூடாக அனுப்புற டைம்ல, ஒரு மாறுபட்ட மின்னோட்டம் உண்டு, ஒரு கடத்தி ஒன்று அனுப்புற டைம்ல அங்க என்ன செய்யும் சொன்னா, அங்க காந்தப்புலம் ஒன்று உருவாகும். என்ன செய்யும்? காந்தப்புலம் ஒன்று உருவாகும். சோ இந்த காந்தப்புலமும் இந்த மின்புலமும் சேர்ந்து, இந்த காந்தப்புலமும் மின்புலமும் சேர்ந்து மின்காந்த புலத்தை உருவாக்குவார். இந்த காந்தப்புலம் மின்புலமும் சேர்ந்து மின்காந்த புலமே உருவாக்குறது. சோ அதுகளையும் படிச்சிருந்தேன். அதே போல சில விஷயங்கள் படிச்சிருந்தேன். அதாவது டிஜிட்டல் கவுண்டர்ஸ் படிச்சிருந்தேன். அதே போல
555 ஐசி படிச்சிருந்தோம், N555 ஐசி படிச்சிருந்தோம், இதெல்லாம் பார்த்திருந்தோம். சரி, இதெல்லாம் பார்த்திருந்தோம். ஸோ இதுல நீங்க படிக்காத பிள்ளைகள் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க இதெல்லாம் எப்படியும் ஒரு 37 கிளாஸ்கள்கிட்ட நாங்க இதுகள் படிச்சிருக்கோம். 1.5 hour படி 37 கிளாஸ்கள்ல நாங்க இதுகள் படிச்சிருக்கோம். ஸோ அதுல வீடியோ சொன்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த விஷயத்துக்கு போவோம். போர்ட் கிளியரா விளங்குதா பிள்ளைகள்? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, போர்ட் கிளியரா விளங்குதா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே பிள்ளைகள், இப்போ இந்த விஷயங்களை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சாலும் இல்லை, நீங்க அதை நோட் பண்ணி கொள்ளலாம். இது எல்லாமே சிலபஸ் நம்மளுக்கு. ஸோ இதுல எல்லாம் கவர் பண்ணிருக்கணும். ஓகே. ஓகே பிள்ளைகள், என்னன்னு சொன்னா அந்த பேப்பரை நான் சென்ட் பண்ணிருந்தேன். ஸோ நிறைய பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பேப்பரை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்காது. ஸோ அந்த பேப்பரையும் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஷோ பண்றேன். ஸோ அந்த கேள்வியை நம்ம ரீட் பண்ணிட்டு அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை நாம போர்ட்ல பார்ப்போம். சரியா? ஸோ நான் அந்த கேள்விகளையும் உங்களுக்கு ஷோ பண்றேன்னா. ஓகே. இப்ப முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. இருவாய் ஒன்றினது, சரி அந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. இருவாய் ஒன்றினது சிறப்பிற இயல்பு வரைவினை வரைந்து அதில் பிரதான அம்சங்களை குறித்து காட்டுக. இப்ப என்ன சொல்றீங்க? இருவாய் ஒன்றிட சிறப்பியல்பை வரைந்து அதுல பிரதான அம்சங்களை குறித்து காட்டுக. சோ நார்மலா நீங்க இருவாயிட சிறப்பியல்பு இது படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். ஒரு இருவாய் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு இருவாய் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, இருவாய் டயோட் டயோட் பிஎன் சந்தி நான் சொல்லுவோம். ஒரு இருவாய் ஒன்று எடுத்தீங்கன்னா இருவாயிட குறியீடு இது, இருவாயிட குறியீடு இது, இதை சொல்லுவோம் பி சொல்லுவோம். பாசிட்டிவ் டைம்ல இது நெகட்டிவ். சரியா? பி என்று சொல்லி குறிப்போம். இந்த பகுதி பாசிட்டிவ், இந்த பகுதி நெகட்டிவ். இப்போ இந்த இருவாய்கள் பொதுவாகவே முன்முக கோடல்ல தான் மின்னோட்டங்களை அனுப்பக்கூடியவை. இருவாய்கள் பொதுவாகவே எப்படி பிள்ளைகள் முன்முக கோடல்ல தான், forward bias சொல்லுவோம். forward biasல என்ன செய்வாங்க? கரண்ட் அனுமதிப்பாங்க இருவாய்கள். forward biasல கரண்ட் அனுமதிப்பாங்க. இப்ப இந்த இருவாய்கள் என்ன செய்யாதுன்னு சொன்னா ரிவர்ஸ் பைசிங்ல கரண்ட் என்ன செய்யாது? அனுமதிக்காது. ரிவர்ஸ் பைசிங்ல கரண்ட் அனுமதிக்காது. இல்லைங்களா? forward bias என்று சொல்றது பிள்ளைகள் இந்த பகுதி பி பகுதிக்கு நீங்க அழுத்தம் கூட கொடுக்குற, அதே போல இந்த பகுதி நெகட்டிவ் பகுதிக்கு அழுத்தம் குறைய கொடுக்குற. இதுதான் என்ன செய்வோம்? நாம forward bias சொல்லுவோம், முன்முக கோடல். அதே போல இருவாய்க்கு பாத்தீங்கன்னு சொன்னா இருவாயிட இந்த பி பகுதிக்கு குறைவான அழுத்தமும் இந்த என் பகுதிக்கு அதிகமான அழுத்தமும் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை சொல்லும் ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ் பயஸ் பின்முக கோடல். இந்த முன்முக கோடல்ல மட்டும்தான் என்ன செய்வார்? இருவாய் மின்னோட்டத்தை அனுமதிப்பாரு, பின்முக கோடல் அனுமதிக்க மாட்டாரு. அதே போல சொல்லலாம் முன்முக கோடல்ல இந்த அழுத்தம் கூடத்தானே நாம சொல்லலாம். முன்முக கோடல்ல பிளஸ் அழுத்தம் பிக்கு வழங்கணும், என் பகுதிக்கு நெகட்டிவ் வழங்கணும் முன்முக கோடல்ல. ஆனா பின்முக கோடல் நம்ம என்னன்னு சொல்லலாம்? இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொன்னா பி பகுதிக்கு மறை அழுத்தமும் என் பகுதிக்கு நேர் அழுத்தமும் கொடுக்குன்னு சொல்லலாம். இது ரிவர்ஸ் பயசிங். அப்ப ரிவர்ஸ் பயசிங்ல என்ன செய்யாது? கரண்ட் வந்துட்டு இவர் அனுமதிக்காது. ஆனா நீங்க இவர் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு சென இருவாய் எடுத்தீங்கன்னு சொன்னா சென இருவாயோட குறியீடு எப்படிதான் இவர் என்ன செய்வார்? இந்த திசையில மட்டும்தான் மின்னோட்டத்தை அனுமதிப்பாரு, இந்த திசையில மட்டும்தான் மின்னோட்டத்தை, இந்த திசையில அனுமதிக்க மாட்டாரு. ஆனா சென இருவாயை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சென இருவாயை பொறுத்த வரையில இவருக்கு என்ன செய்வார்னு சொன்னா சென இருவாய் முன்முக கோடலை மின்னோட்டத்தை இந்த திசை சொல்லும் முன்முக கோடல் திசை, முன்முக கோடலை மின்னோட்டத்தை அனுப்புவாரு. சரியா? முன்முக கோடலையும் மின்னோட்டத்தை அனுப்புவாரு. அதே போல பின்முக கோடலை என்ன செய்வாருன்னு சொன்னா மின்னோட்டத்தை அனுப்புவாரு. பின்முக கோடலை மின்னோட்டத்தை அனுப்புவாரு. அது குறிப்பிட்ட வோல்ட் அளவு. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், இவர் என்ன செய்வார்னு சொன்னா முன்முக கோடல்ல மின்னோட்டத்தை இவருக்கு அனுப்ப இயலும். இவருக்கு என்ன செய்யும்? முன்முக கோடல்ல மின்னோட்டத்தை அனுப்ப இயலும். அப்ப பின்முக கோடல்ல நாம கூடி அழுத்தத்தை கூட்ட இருந்தோம்னு சொன்னா அவர் சொல்றாரு எனக்கு ஏழடா, அப்ப நான் மின்னோட்டத்தை அனுமதிக்க மாட்டேன். சோ நாம பின்முக கோடல்ல வோல்ட் அளவை கூட்டி இருந்தோம்னு சொன்னா ஒரு கட்டத்துக்கு என்ன செய்வார்னு சொன்னா இந்த டயோட் பழுதா போகும். டயோட் என்ன செய்வார்? உடைஞ்சி பழுதா போவாரு.
அதை சொல்லுவோம் நாம. இப்ப பழுதா போறதை சொல்லுவோம். டயோட் பழுதா போறது என்ன சொல்லுவோம்? பிரேக் டவுன், உடைவடைதல். என்ன சொல்லுவோம் நம்ம? உடைவடைதல். அதே போல இவர் என்ன செய்வார்னு சொன்னா, இப்ப முன்மோக்கோடலாம் இவர் மின்னோட்டத்தை அனுப்புவாரு. இங்க உடைவு சந்தர்ப்பம் எப்படி நடக்கும்னு சொன்னா, இப்ப நீங்க பின்மோக்கோடல்ல இவர் அழுத்தத்தை நீங்க அதிகரிக்கிற டைம்ல இவர் என்ன செய்வார்? பின்மோக்கோடல் அழுத்தத்தை அதிகரிக்கிற டைம்ல மின்னோட்டத்தை என்ன செய்யாது? அனுமதிக்காத. ஆனா ஒரு கட்டத்துல பிரேக் டவுன் ஆயிடுவாரு. பிரேக் டவுன் ஆயினா சாதாரண ஒரு கடத்தி, இவர் எடுத்தீங்கன்னா சாதாரண பிரேக் டவுன், ஒரு சாதாரண கடத்தி. ஒரு சாதாரண கடத்திக்கு என்ன செய்யலாம்? நம்ம இந்த திசையிலனா மின்னோட்டத்தை அனுப்பலாம். சோ பிரேக் டவுனுக்கு பிறகு சாதாரண ஒரு கடத்தி, மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கடத்தியா இருப்பாரு. ஆனா இவரை திரும்ப என்ன செய்யலாம்? இப்படி ஒரு அமைப்பை கொண்டு வரையலாம். டயோட் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிட்டுன்னு சொன்னா அதை வீச வேண்டியதுதான். அவர் ஒரு கடத்தி மாய்த்தான், அவரால் எந்த விதமான பயனும் இல்லை இடத்துல. ஆனா இந்த செனடயோட், இதை சொல்லும் செனடயோட், சென இருவாய்ன்னு சொல்லும். இந்த செனடயோட் எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், சென இருவாய், இந்த சென இருவாய் இருக்குன்னு சொன்னா இவர் எப்படிப்பட்டால் முன்மோகோடலை மின்னோட்டத்தை அனுப்பாரு, பின்மோகோடலை மின்னோட்டத்தை அனுப்பாரு. இப்ப பாருங்க, இவர் முன்மோகோடல் என்ன செய்வாருன்னு சொன்னா மின்னோட்டத்தை அனுப்புற மாதிரி, பின்மோகோடல்ல எப்போ இவர் மின்னோட்டத்தை அனுப்பாருன்னு சொன்னா இந்த பிரேக் டவுன் நிலைமையை அடைகிற டைம்ல, இந்த பிரேக் டவுன் நிலைமையை அடைகிற டைம்ல என்ன செய்வாரு? பிரேக் டவுன் நிலைமை அடைகிற டைம்ல என்ன செய்வார் சொன்னா மின்னோட்டத்தை என்ன செய்வாரு? அனுப்புவாரு. மின்னோட்டத்தை என்ன செய்வாருன்னு சொன்னா அவரு அனுப்புவாரு. மின்னோட்டத்தை என்ன செய்வாரு? இவர் அனுப்புவாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, மின்னோட்டத்தை அனுப்புவாரு. ஆனாலும் என்ன செய்யும் சொன்னா அதுக்கு குறுக்கே ஒரு வோல்ட் அளவு நிலவி கொண்டே இருக்கும். அது குறுக்கே என்ன செய்யும் சொன்னா ஒரு வோல்ட் அளவு நிலவி கொண்டு இருக்கும். சோ இதை சொல்லும் செனர் வோல்டேஜ். பின்மோகோடல்ல சென இருவாய் மின்னோட்டத்தை அனுப்புற டைம்ல அதுக்கு குறுக்கே இருக்கிற அந்த வோல்ட் அளவு சொல்லும் செனர் வோல்ட் அளவு. செனர் வோல்ட் அளவு. சோ இந்த செனர் வோல்ட் அளவு அடைஞ்சா மாத்திரம்தான் என்ன செய்யும்? உங்களுக்கு மின்னோட்டத்தை அங்க அனுமதிக்கும். சோ செனர் வோல்ட் பின்மோகோடல்ல செனர் வோல்ட் அளவு அடைகிற டைம் வரைக்கும் அங்க மின்னோட்டம் இருக்காது. செனர் வோல்டேஜ் அடைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாரு? மின்னோட்டத்தை அனுப்புவாரு. சோ இந்த கான்செப்ட் விளங்கி இருக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப நாம இவரை வச்சு என்ன செய்வோம்? இப்ப நாம இவருக்கு கிராஃப் கீறுவோம். இப்ப கிராஃப் கீறின்னு சொன்ன பிள்ளைகள், இப்ப பாருங்க நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா வோல்ட் அளவை மாத்திர டைம்ல எனக்கு என்ன செய்யறாங்க? கரண்ட் வர சிறப்பியல்பு வரைக்கும் சொன்னா இருவாயில் சிறப்பியல்பு வரை, இந்த இருவாய். சோ இவர சிறப்பியல்பு வரைக்கு இருக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த அச்சுகளை குறிச்சிக்கணும் பிள்ளை. இந்த அச்சில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அச்சில குறிப்போம் யாருன்னு சொன்னா கரண்ட். இந்த அச்சில குறிப்போம் யாரு? கரண்ட், மின்னோட்டம். சோ அந்த மின்னோட்டத்தை நாம என்ன செய்யணும் சொன்னா மில்லி ஆம்பியர்ல குறிப்போம். நான் ஏன்னு சொல்லுவேன், மில்லி ஆம்பியர்ல குறிப்போம். அதே போல இந்த அச்சில பாத்தீங்கன்னு சொன்னா வோல்ட் அளவு குறிப்போம். இந்த அச்சில வோல்ட் அளவு. சோ வோல்ட் அளவை என்ன செய்வோம்? நம்ம வீல என்ன குறிப்போம், அதாவது வோல்ட்ல அளப்போம். ஓகே. இப்ப பாருங்க பிள்ளை, இப்ப முன்மோகோடல் எடுத்தாலும் தான், இவர் எடுத்தாலும் தான், இவர் எடுத்தாலும் தான். நம்ம இப்ப இவரை தானே கீற போறோம். சோ இந்த டயோட் சாதாரண ஒரு இருவாய் எடுத்தோம்னு சொன்னா அந்த ஒரு சாதாரண ஒரு சிலிக்கன் இருவாயாக இருந்தாலும் தான், ஜேர்மனியம் இருவாயாக இருந்தாலும் தான் அவரு நாம என்ன செய்வோம்னு சொன்னா இப்ப வோல்ட் அளவை அதிகரிக்கிற டைம்ல மின்னோட்டம் உடனே உருவாகிறது இல்லைங்க. என்னன்னா மின்னோட்டம் அங்க உடனே உருவாகிறது இல்லை. சோ ஒரு டைமுக்கு பிறகுதான் வோல்ட் அளவு நாம அதிகரிக்காது, ஒரு டைமுக்கு பிறகுதான் அங்க ஒரு மின்னோட்டம் உருவாகுவாரு. ஒரு குறிப்பிட்ட வோல்ட் அளவுக்கு பிறகுதான் என்ன செய்யலாம்? அங்க மின்னோட்டம் உருவாக்குவார். சோ அது வரைக்கான இந்த வோல்ட் அளவு சொல்லுவோம். அது வரைக்கான இந்த வோல்ட் அளவு பேர் சொல்லும் தடுப்பு அழுத்தம். தடுப்பு அழுத்தம். இப்போ இந்த தடுப்பு அழுத்தம் வந்துட்டு பிள்ளைகள் சிலிக்கன் இருவாகியா இருந்தாருன்னு சொன்னா, சிலிக்கனாக இருந்தாருன்னு சொன்னா இவர் 0.7 வோல்டேஜ் ஆகவும், அதுவே ஜேர்மனியமாக இருந்தாருன்னு சொன்னா இவர் 0.3 வோல்டேஜ் ஆகவும் காணப்படும். சிலிக்கனாக இருக்கக்குள்ள 0.7 வோல்டேஜும், ஜேர்மனியமா இருக்கக்குள்ள 0.3 வோல்டேஜும் காணப்படும். ஓகே. இப்ப இதை சொல்லுவோம் பாருங்க பிள்ளைகள். இப்போ என்ன செய்யணும் சொன்னா இப்போ கரண்ட் உருவாகிருக்காரு, கரண்ட் உருவாகிருக்காரு. இது முன்மோகோடல், இது முன்மோகோடல் சொல்லுவோம். இது முன்முகக்கோடல். அடுத்தது பின்முகக்கோடல்ல. அடுத்தது பின்முகக்கோடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா பின்முகக்கோடல்ல என்ன நடக்காது? கரண்ட் போகாது. பின்முகக்கோடல்ல என்ன நடக்காது? கரண்ட் போகாது. மின்முகக்கோடல்ல கரண்ட் போகாது. அதாவது என்ன நடக்குன்னு சொன்னா வோல்ட் அளவு நான் எவ்வளவு அதிகரிச்சாலும் கரண்ட் என்ன செய்யாது? போகாது. ஆனாலும் ஒரு சிறிய ஒரு மில்லி சின்ன பெருமானம் மைக்ரோ லெவல்ல கரண்ட் ஒடிப்பாரு. மைக்ரோ லெவல்ல கரண்ட் ஒடிப்பாரு. சிறிய கரண்ட். அது சொல்லுவோம் நம்ம அங்க சுழி மின்னோட்டம் சொல்லுவோம். அதாவது சிறுபான்மை காவியலால் ஏற்படுத்தப்பட்ட மின்னோட்டம். சோ அதை நாம ஒரு சிறிய பகுதியாக காட்டுவோம்.
சிறிய பகுதியா காட்டும். இந்த சரியா அந்த கோடு எடுக்கிறது ஒரு சிறிய பகுதியா காட்டும். இதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இதுக்கு பிறகு நாம் என்ன செய்யும், வோல்ட் அளவு ஒரு குறிப்பிட்ட இந்த பாருங்க, இப்ப மின்னோட்டத்தை இவர் அனுப்புதில்லைன்னு சொல்றீங்க. சோ ஒரு குறிப்பிட்ட வோல்ட் அளவு அதிகரிக்கிற டைம்ல என்ன செய்வார்னு சொன்னா, அதுக்கு பிறகு நம்மட இந்த டயோட் வந்துட்டு பழுதா போயிடுவாரு, சாதாரண கடத்தியா போயிடுவாரு. சோ அங்க என்ன செய்யும் சொன்ன பிள்ளைகள், அங்க பிரேக் டவுன் நடந்துடும். அங்க என்ன நடந்துருவாங்க, பிரேக் டவுன் நடந்துடும். சோ இந்த வோல்ட் அளவு பேர் சொல்லுவோம் என்ன, பிரேக் டவுன் வோல்டேஜ் அல்லது உடைவு அழுத்தம். உடைவு அழுத்தம், உடைவு அழுத்தம். ஆகவே இந்த சந்தர்ப்பம் நாம் என்ன செய்யணும், இதை பின்முகக்கோடல் சொல்லலாம். இது பின்முகக்கோடல். இந்த சந்தர்ப்பத்தை முன்முகக்கோடல், இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பின்முகக்கோடல் சொல்லலாம். சோ ஒரு இருவாய் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, இருவாயுட சிறப்பியல்பு வரைவுகளை கிடை சொன்னீங்கன்னு சொன்னா அதை நாம இப்படிதான் எழுதுவோம். சோ அதுல முக்கியமாக பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வோல்ட் அளவு அச்சு குறிக்கப்பட்டிருக்கணும் பிள்ளை. வோல்ட் அளவு அச்சு குறிக்கப்பட்டிருக்கணும். அதே போல இந்த விண்ணோட்ட அச்சு குறிக்கப்பட்டிருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தடுப்பு அழுத்தம் அதே போல உடைவு அழுத்தம் ரெண்டும் கட்டாயம் குறிக்கப்பட்டிருக்கணும். ஓகே, அதே போல இந்த கிராஃபில் ஒழுங்கா இருக்கணும், லெவலா இருக்கணும். சோ இவர் வந்துட்டு நம்ம தடுப்பு அழுத்தத்துல இருந்து அங்க ஆரம்பிப்பாரு. சோ நீங்க 0ல இருந்து டைரக்டா ஒரு நேர்கோடா கீரையில நீங்க எப்ப கீரலாம், தசம் 7க்கு பிறகு என்ன செய்யலாம், அங்க கீரலாம். ஓகே, இப்போ நாம பார்த்திருந்த முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் இது. சோ இதுதான் முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர். அடுத்தது டயோட வச்சு அப்படியே ஒரு கேள்வி தொடர்ந்து வருது. உருவில் காட்டப்பட்டுள்ள உருவமைப்புகளில் ஐயினது பெருமதியை காண்க. சோ 3 படம் இருக்காரு பிள்ளைகள், 3 படம் இருக்கா. சோ அந்த 3 படத்தையும் நான் என்ன செய்யறேன், குயிக்கா நான் போர்ட்ல காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன்னா. ஓகே, பாருங்க, முதலாவது படம் இருக்காரு. சோ கொஞ்சம் வெயிட் பண்ண, போர்ட்ல அப்படியே எழுத்து. ஓகே, இப்போ இது முதலாவது படம். முதலாவது படத்துல இருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னா 12 வோல்டேஜ், அதே போல சிலிக்கன் டயோட். ஓகே, அதே போல 10 கிலோ ஓம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் நூடான மின்னோட்டத்தை பாத்தீங்க, மின்னோட்டம் தான் கேள்வி, அந்த ஐ தான் கேள்வி. அப்ப அடுத்த சுற்று பாத்தீங்கன்னு சொன்னா தடைகளை குறிக்கிற பிள்ளையில் நம்ம அந்த சுருளி போன்ற அமைப்பு, சாரி இந்த ஒரு என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிக்ஸேக் வடிவத்திலே நம்ம பயன்படுத்தலாம், அல்லது பொட்டி வடிவத்திலையும் பயன்படுத்தலாம். சரி, அது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பொட்டி வடிவத்துல யூஸ் பண்றது இதுல 2 இருக்குன்னு சொன்னா, உங்களோட நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுலயும் இங்கிலீஷ்ல வித்தியாசம் இருக்கு, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ அதே போலதான் யூகே சிம்பிள், அதே போல யூஎஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ அதில் பிரச்சனை இல்லை, நீங்க பொட்டி வந்தாலும் இந்த சிக்ஸேக் அமைப்புல தடைகள் குறியீடு வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க 2களும் பயன்படுத்தலாம். ஸ்ரீலங்காவுக்குன்னு சொல்லி தனித்துவமா இல்லை. ஸோ இங்கல ஓகே, சோ இதை பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இல்ல பாருங்க, 10 கிலோவும் அதே போல சிலிக்கன் டயோட், அதே போல 20 கிலோவும் அதே போல இவரு மைனஸ் பிளஸ் போட்டு 20 வோல்டேஜ் சொல்லிருக்காங்க. சோ இதுல ஐன்னு சொல்றது இதனூடான கரண்ட், இதுதான் ஐ. அதே போல அடுத்த 3வது படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, முதல்ல அந்த 2 கேள்வியை முடிச்சுட்டு அப்ப 3வது கேள்வி வரேன்னா. ஓகே, இப்ப நாம என்ன செய்யறோம் பிள்ளைகள், இது எல்லாத்துலயும் நம்ம இப்போ ஐய காணப்போறோம். இதுல ஐ கண்ட பிள்ளைகள் நீங்க நேரத்தோட எக்ஸாம் இந்த பேப்பர் அனுப்பியிருப்பேன், சோ செஞ்சிருப்பீங்க. சோ இதுல முதலாவது கேள்விக்குரிய இந்த இதுக்குரிய ஐயை சொல்லுங்க, அதே போல இந்த 2வதுக்குரிய ஐயை சொல்லுங்க. இந்த 2 சுற்றுகள் இருக்கிற அந்த ஐ கண்ட பிள்ளைகள் இந்த சேட் பாக்ஸ் சொல்லுங்க ஐயே. ஓகே, சரி அப்படி பா இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப கொஞ்சம் நீங்க நல்லா யோசிக்கணும் பிள்ளைகள். இப்ப 2 சந்தர்ப்பம் நம்ம பார்க்கணும். முதலாவது மின்னோட்டத்தை பார்க்கணும், மின்னோட்டம் அங்க இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு மின்னோட்டத்துல பெருமதி கணிக்க போகணும். ஓகே,
இப்ப பாருங்க டயோட்டுகளை நம்ம செல்லும் பாதிச்சோம். அந்த டயோட்டுகளை நான் ரெண்டு விஷயம் காய்ச்சேன். இந்த டயோட்டை நம்ம தொடுக்கக்குள்ள ரெண்டு விதமாக தொடுப்போம். ஒன்று முன்மோக்கோடல தொடுத்திருப்போம் அல்லது பின்மோக்கோடல தொடுத்திருப்போம். ஒரு சாதாரண இருவாயு உண்டு முன்மோக்கோடல் உண்ட தொடுக்கிற டைம்ல அதனூடாக மின்னோட்டம் போகும். அதே போல இது ஒரு சாதாரண இருவாயு. சோ இவங்களுக்கு பின்மூக்கோடல கனெக்ட் ஆகி இருந்தாங்கன்னு சொன்னா அதனூடாக என்ன நடக்காது, அந்த அந்த இருவாய்களூடாக என்ன செய்யாது, மின்னோட்டம் போகாது. சரியா? இப்போ முதலாவது இதை பாவம் முதலாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா மின்னோட்ட திசை எப்படி, இங்க 12 வோல்டேஜ் என்ன பண்ணல 12 வோல்டேஜ். அப்ப இந்த 12 வோல்டேஜ்னு சொன்னா பாருங்க, இவடத்துல மைனஸ் இவடத்துல பிளஸ், இவடத்துல மைனஸ் இவடத்துல பிளஸ். சோ இந்த பி முனை இது என் முனைன்னு சொல்லுவீங்க ஒரு இருவாயிடு. சோ இந்த இருவாயிட இந்த முனையில என்ன செய்யறாங்க, மறை அழுத்தம் கொடுக்காங்க. இந்த இருவாயிட இந்த முனையில மறை அழுத்தம் கொடுக்காங்க. இந்த என் பகுதியில் என்ன செய்யறாங்க, அப்படியே பிளஸ் வோல்டேஜ் கொடுக்காங்க. பாருங்க சொன்னா இந்த இருவாயிட இந்த பகுதிக்கு என்ன செய்ய பி பகுதி என் பகுதி. சோ இதுக்கு மறை அழுத்தம், இது பிளஸ் அழுத்தம் கொடுத்தாங்க. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இந்த இருவாய் என்ன செய்யறாரு, இப்போ forward biasing இருக்கிறா அத ரிவர்ஸ் biasing இருக்கிறா, அதாவது முன்மோக்கோடல் இருக்கிறா பின்மோக்கோடல் இருக்கிறா இந்த இருவாய், சொல்லுங்க. ஓகே, வெரி குட். பின்மோக்கோடல் இருக்கிறார். அப்ப பின்மோக்கோடல் என்ன நடக்குது, அங்க மின்னோட்டத்தை அனுமதிக்க மாட்டாரு. சோ பின்மோக்கோடல் என்ன செய்யாது, மின்னோட்டம் உருவாகாது. சோ I7 0 ஆம்பியர், I7 0 ஆம்பியர். பிள்ளைகள் வெறுமனே நீங்க 0 போடுறதை விட 0 ஆம்பியர்னு சொல்லி போடுங்க. 0 போடுறதை விட 0 ஆம்பியர்னு சொல்லி போடுங்க. சரியா? இப்ப அடுத்த விஷயம், இப்ப இதுல ரெண்டாவது கேள்வி. இப்ப முதலாவது கேள்வியில ஏன் மின்னோட்டம் அங்க உருவாகல. சோ சில பிள்ளைகள் என்ன எடுத்த உடனே அந்த கால்குலேஷனை பேத்துடுற. சோ கால்குலேஷன் போடணும். முதலாவது அந்த இருக்கிற அந்த லாஜிக்கை பார்க்கணும். இவர போற மின்னோட்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அது கணித்தல் செயற்பாடு ஏற்படும். அடுத்தது ரெண்டாவது கேள்வி போகும். சோ ரெண்டாவது கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப 20 வோல்டேஜ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப 20 வோல்டேஜ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன செய்ய போது பாருங்க, இப்ப இங்க இருந்து மின்னோட்டம் வந்து உருவாகுவார். சோ இங்க இருந்து மின்னோட்டம் உருவாகுவாரு. சரியா? அப்ப இங்க பிளஸ் கொடுத்திருப்போம், அப்ப பிளஸ் இங்க மைனஸ் கொடுத்திருப்போம். சோ இந்த முனையில மைனஸ், இந்த முனையில அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இடத்துல பிளஸ், இந்த முறையில மைனஸ், இந்த முனையில பிளஸ். சோ இவர் என்ன செய்வாரு, மின்னோட்டத்தை அனுமதிப்பாரு. இவரத்துல மைனஸ் இங்க பிளஸ். சோ இவர் என்ன செய்வாரு, மின்னோட்டத்தை அனுமதிப்பாரு. சோ இப்படி இவர் மின்னோட்டத்தை அனுமதிப்பாருன்னு சொன்னா, இப்ப முதலாவது பார்க்கணும் பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ இங்க இருந்து உருவாகிற மின்னோட்டம், இந்த 20 வோல்டேஜ்ல இருந்து இந்த உருவாகிற மின்னோட்டம், 20 வோல்டேஜ் ஒரு மின்னோட்டம் உருவாகுவார் தானே. சோ இதுல இருந்து உருவாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நாம IX சொல்லி எடுத்தோம்னு சொன்னா, IX சொல்லி எடுத்தோம்னு சொன்னா, இந்த IX என்ன செய்வான்னு சொன்னா அப்படியே வந்து இதனூடாக ஐன்னு சொல்லியும், அப்போ நம்மளுக்கு தெரியும் பிள்ளைகள் கேச்சோஃபோட மின்னோட்ட விதி தெரியும். நம்மளுக்கு கேச்சோஃபோட மின்னோட்ட விதி என்ன சொல்லுது, ஒரு புள்ளியை நோக்கி வார மின்னோட்டங்கள்ன்ற கூட்டுத்தொகை அந்த புள்ளியை விட்டு விலகி சொல்ற மின்னோட்டங்கள்ன்ற கூட்டுத்தொகை சமன். சோ இந்த புள்ளியை நோக்கி வார மின்னோட்டமான இந்த IX எடுத்தோம்னு சொன்னா அவர் என்ன செய்வார், இதனூடாக போற அந்த I, அதே போல இதனூடாக நம்ம ஒரு மின்னோட்டம் எடுப்போம் IA. சோ அப்ப என்ன செய்வார், இந்த IX பெருமானம், இந்த IX பெருமானத்தை நாங்க பார்த்துட்டோம். மொத்த மின்னோட்டத்தை பார்க்குற டைம்ல அவர் யாருக்கு சமனா இருப்பார், இந்த ஐயையும் இந்த IAயையும் கூட்டுறதுக்கு சமனா இருப்பார். அதாவது நீங்க எழுதலாம் IX எழுத அளவுலையும் சும்மா பாருங்களா, இதை சும்மா பாருங்க I பிளஸ் I. நான் எதை எழுத சொல்றேன்னா அதை மட்டும் எழுதினா போதும். ஓகே, இப்ப பாருங்க இப்படி நம்ம போடலாம். அப்ப என்ன செய்யறாரு, வார மின்னோட்டம் இதனூடாகவும் போவார், அதே போல இதனூடாகவும் பிரிஞ்சு போவார். ஓகே, இப்ப பாருங்க, இப்போ ஒரு சின்ன விஷயம். இப்போ இந்த முனைகளுக்கு இடையில அழுத்தத்தை பார்க்கணும். இப்போ பாருங்க, இவருக்கு இடையிலான அழுத்தத்தை பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெட்ரீட குறுக்கி இருக்கிற அழுத்தம் எவ்வளவு பிள்ளை, 20 வோல்டேஜ். அதே போல இந்த பெட்ரீட வோல்டேஜ் 20 வோல்டேஜ் சொன்னா இந்த முனைகளுக்கு இடையில இந்த முனை அதே போல இந்த முனை இவருக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தத்தை பாருங்க சொன்னா எவ்வளவு இருப்பாரு, 20 வோல்டேஜா இருக்கு. இந்த முனைகளுக்கு இடையிலான வோல்டேஜ் 20 வோல்டேஜ். அதே போல இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜும் எவ்வளவு இருப்பாரு, 20 வோல்டேஜ் இருப்பாரு. இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜும் 20 வோல்டேஜ் இருப்பாரு. காரணம், இந்த பேட்டரியோட இந்த தொடர்பாக இருக்கலாம், இந்த தொடர்பாக இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் எப்படி இணைக்கப்பட்டீங்க, சமாந்தரமாக இணைக்கப்பட்டீங்க. சமாந்தர தொடர்புல வோல்ட் அளவுகள் சமனாக காணப்படும். சோ இவரும் 20 வோல்டேஜ், இவரும் 20 வோல்டேஜ். சோ இவங்களுக்கு ஒரு பாசிபிளான ஒரு இதை பாரு, என்ன ஒரு வெள்ளக்கோடி ஒன்று தெரியுது.
இப்போ வோல்ட் அளவு தெரியும், இவரு குறிக்கிற வோல்ட் அளவு தெரியும், 20 வோல்டேஜ் சொல்லி தெரியும். சோ இத இடத்துல நான் தனியா கீறலாம் பாருங்க. இதை நான் இப்படி இந்த துற்று அப்படியே தனியா உடைச்செடுக்கேன், இதுல தனியா உடைச்செடுக்கேன். அப்ப சிலிக்கன் இருவாயிருக்காரு. சோ அதுக்குள்ள ஒரு தடை இருக்காரு. சோ இந்த முனைகளுக்கு இடையிலான அழுத்தம் எவ்வளவு? 20 வோல்டேஜ். 20 வோல்டேஜ். இந்த முனைகளுக்கு அழுத்தம் 20 வோல்டேஜ். சரியா? இப்போ பிளஸ் மைனஸ் முடிவடங்கள் சரியா தான். இப்போ பிளஸ் இங்க தொடுத்திக்கும், மைனஸ் இங்க தொடுத்திக்கும். சோ அதுகளும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்ப இதனோடான மின்னோட்டம் தான் இப்ப கேள்வி. மின்னோட்டம் கேள்வி. சரி, இந்த சுற்றுல இருந்து பாருங்க, இவ்வளவு பெரிய சுற்று நம்ம இப்போ ஒரு நம்மளுக்கு சின்ன சுற்றா அமைச்சு எடுத்துட்டோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல இப்ப இந்த 20 வோல்டேஜ் சொன்ன பிள்ளைகள், இந்த சிலிக்கன் டயோட் வந்துட்டு ஒன்னாகக்குள்ள, அதாவது சிலிக்கன் டயோட் வந்து உயிர்ப்பிக்கக்குள்ள அந்த சிலிக்கன் சிலிக்கன் டயோட் எப்படி எடுப்பான்னு சொன்னா, அவருக்கு குறுக்கே சிலிக்கன் டயோட் வந்து அவருக்கு குறுக்கே என்ன செய்வார்னு சொன்னா தசம் 7 வோல்டேஜ் எடுத்துடுவாரு. தசம் 7 வோல்டேஜ் எடுத்துடுவாரு. ஆகவே இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப மொத்த அழுத்தம் இப்ப தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்ட் அளவு வி, அதை நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வி ஆர்ன்னு சொல்லியிருப்போம், வி ஸ்மால் ஆர்ன்னு சொல்லியிருப்போம், வி ஸ்மால் ஆர்ன்னு சொல்லியிருப்போம். அவரை நம்ம பார்த்தோம்னா வி ஸ்மால் ஆர், சாரியா, வி ஸ்மால் ஆர் வந்துட்டு, அதாவது இந்த குறுக்கே இருக்கிற அழுத்தம் சொல்றேன். வி ஸ்மால் ஆர் வந்துட்டு எப்படி இருப்பாருன்னு சொன்னா, இந்த 20 வோல்டேஜ்ல இருந்து இந்த சிலிக்கன் இருவாய்க்குரிய வோல்ட் அளவான தசம் 7 வோல்டேஜ் கழிச்சு வாரமான பேர். ஆகவே இந்த வோல்ட் அளவை நாம சொல்லலாம் 20ல இருந்து தசம் 7 கழிக்கிற டைம்ல நம்மளுக்கு 19.3 வோல்டேஜ். 19.3 வோல்டேஜ். இப்போ நாம என்ன செய்வோம் பிள்ளைகள், இந்த தடை, இப்ப இந்த தடைக்கு குறுக்கே இந்த தடையை எடுக்கலாம், இந்த தடையை தனி எடுக்கலாம் நீங்க. இப்ப இந்த தடையினூடான மின்னோட்டம் நம்மளுக்கு கேள்வி, தடையினூடான மின்னோட்டம் தான் கேள்வி. இந்த தடை குறுக்கே இருக்கிற அழுத்தம் தெரியும் இப்ப உங்களுக்கு 19.3 19.3 வோல்டேஜ். அதே போல இந்த தடையிட பெருமானம் தெரியும் 20 கிலோ. 20 கிலோ. ஆகவே இதை வச்சு நாம் இப்போ என்ன செய்யலாம், பாருங்க நோமனான ஓம் இந்த சமன்பாடு வி சமன் ஐ போடலாம். ஆகவே இதுல இருந்து நீங்க வி சமன் ஐ போட்டீங்கன்னு சொன்னா, வி சமன் ஐ போட்டீங்கன்னு சொன்னா, வி சமன் ஐ போடுவீங்க. சோ வோல்ட் அளவு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா வி சமன் ஐ. சோ எங்களுக்கு தேவை யாரு? ஐ தான் தேவை. சோ நாம இதை எழுவாய் மாற்றம் பண்ணலாம். ஐ சமன் வி இன்டு ஆர் சொல்லி போடலாம். ஐ சமன் வி இன்டு ஆர். சோ இதுல வோல்ட் அளவு பாத்தீங்கன்னு சொன்னா 19.3 வோல்டேஜ். 19.3 வோல்டேஜ். அலகுகளோட பிரதியிடணும் பிள்ளை. நம்ம சுருக்குறது வந்துட்டு வேற விஷயம், ஆனா அலகுகளோட பிரதியிட்டு பழகுங்க. அடுத்து வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னா, தடை பெருமானம் 20 கிலோ. 20 கிலோ 20 கிலோன்னு சொன்னா அதை நாம ஓமுக்கு மாத்த டைம்ல 20 தர 10 போடுவோம். என்ன பிள்ளை? 20 தர 10 ஓம். 20 தர 10 ஓம். ஆகவே இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை நம்ம சுருக்கி எடுத்தோம் சொன்னா 19.3 20ஆல பிரிக்கிற டைம்ல உங்களுக்கு 19.3 20ஆல பிரிக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வருவாரு தசம் 965. இப்ப பாருங்க பிள்ளை, இந்த 13 மேல போனாருன்னு சொன்னா, கீழே 13 பிரிவட்டுகிறது, மேல போனான்னு சொன்னா அவர் 10 சொல்லி போவாரு. அவர் எப்படி போவாரு? 10 சொல்லி போவாரு. ஆகவே 0.965 தர 10 ஆம்பியர் சொல்லி எழுதலாம் நம்ம. ஐ சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்ன நீங்க 3 ஆம்பியர் சொன்னா அங்க லேசா நம்ம கொடுக்கலாம் 0.965 மில்லி ஆம்பியர் சொல்லி குறிக்கலாம். 0.965 மில்லி ஆம்பியர் சொல்லி என்ன செய்யலாம், நாம அவரை போடலாம். ஓகே, ஓகே. பெட்ரில இருந்து வரக்குள்ள பிள்ளைகள் தடைக்கு தான் பெஸ்ட் போகும்னு சொல்லி சொல்றோம் நம்ம. ஆனா தடைக்கு போனாலும் பெஸ்ட்டுக்கு போனாலும் தடை வந்து என்ன செய்வாரு, இவருக்கு தேவையானதை வச்சு போட்டா இவரு சாப்பிடுவாரு. இல்லைங்கதா? இப்ப உங்களோட வீட்டுல உங்களோட நானும் தம்பி இருக்கீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்வான்னு சொன்னா தம்பிக்கு வச்சு போட்டு என்ன செய்வாரு, நானா சாப்பிடுவாரு, அண்ணன் சாப்பிடுவாரு. என்ன அதே போல இவர் தம்பின்னு சொன்னா இவருக்கு தேவையானதை வச்சு போட்டா இவர் அதை கன்சூம் பண்ணுவாரு. அந்த வோல்டளவான 19.3 இவர் எடுப்பாரு, மிச்சத்தை 0.7 இவருக்குன்னு வச்சிருப்பாரு. அவர் 0.7 அவருக்கு தான், அவருக்கு ஒரு மாற்றம் செய்யலாம். சரியா? ஆனா இப்ப வருது என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப பாருங்க, இப்ப வந்துட்டு உங்களுக்கு வருது
இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாருமா ஒரு விஷயம் பாருங்க. இப்ப பாருங்க பிள்ளைகள், இவரை நாம இந்த சிலிக்கன் டயோட ஒன் பண்றேன்னு சொன்னா எங்களுக்கு 0.7 வோல்டேஜ் கட்டாயம் தேவை. 0.7 வோல்டேஜ் இவருக்கு தேவை. அப்படின்னு தான் இவர் ஒன் பண்ணலாம். அவருக்கு நம்ம கொடுக்கலாம், அந்த வோல்ட் அளவு கொடுக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இதுக்கு குறுக்கே 0.6 வோல்டேஜ் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 0.6 வோல்டேஜ் தான் இருக்காருன்னு சொன்னா இந்த 0.6 வோல்டேஜ் நான் என்ன செய்யலாம், கொடுக்கல. 0.6 வோல்டேஜ் என்ன இல்ல, இதை வச்சு நான் இவரை ஒன் பண்ணே இல்ல. ஏன், இவருக்கு 0.7 வேணும் இவர் ஒன் ஆகுறேன்னு சொன்னா. சோ அந்த டைம்ல இவர் எப்படி காணப்படுவாரு, ரிவர்ஸ் பைசிங்கா காணப்படுவார். சரியா, உதாரணத்துக்கு சொல்லிக்கன்னா இந்த கேள்வியோட மெஷர் பண்ணோம். ஓகே, அடுத்தது மூன்றாவது கேள்வி. சோ இதுவும் ஒரு லாஜிக்கான கேள்வி தான் பிள்ளை. இதை நாம என்ன சொன்ன, இதை நம்ம நோம்ல பார்ப்போம். பாருங்க, இதுல பாருங்க பிள்ளைகள், இப்ப 10 வோல்டேஜ். ஓகே, நம்ம இதுல போர்ட்ல இருக்கும். சரி, இதை போர்ட்ல பார்ப்போம். நாம இதை நம்ம இப்ப போர்ட்ல பார்ப்போம். ஓகே பிள்ளை, இது என்னன்னு சொன்னா பிள்ளை, இந்த கிளாஸ் நம்ம ஒரு 3 கிளாஸ் போட்டு நம்ம இந்த பேப்பரை முடிப்போம். நாம சோ ஒரு கிளாஸ்லயே நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னா இதுல நிறைய விஷயங்கள் விளக்கம் தர இல்லாம போகும். சரியா, சோ நம்ம ஒவ்வொரு, அதாவது இதுல மொத்தமாக பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நான் நினைக்கிறேன், சரி பிள்ளைகள் வந்து இதுல நான் 5 கேள்விகள் போட்டிருக்கி. சோ இந்த 5 கேள்விகளை நம்ம என்ன செய்வோம், ஒரு 3 கிளாஸ்கள்ல நம்ம பார்ப்போம். சரியா, சோ இந்த கிளாஸ்கள்ல ஒரு மேக்சிமமா ஒரு 2 கேள்வி பார்ப்போம், 2 எஸ்ஐ கேள்வி பார்ப்போம். சோ இப்போ பெட்டி அடிக்காரு. சோ பெட்டியோட என்ன செய்வோம்னு சொன்னா 2 சிலிக்கன் ட்ரை பண்ணிக்காங்க, எதிரான திசைகள்ல 2 கனெக்ட் பண்ணிக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தடை இருக்காரு, ஒரு தடை. ஓகே, இப்ப இவரை பாத்தீங்கன்னு சொன்னா இவர் சிலிக்கன், அதே போல இவரும் சிலிக்கன். ஓகே, அதே போல பெட்டியோட வோல்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா பிளஸ் மைனஸ் 10 வோல்டேஜ். ஓகே, இப்போ இவர் வந்துட்டு 10 கிலோ, இவர் வந்துட்டு 10 கிலோ, இவர் 10 கிலோ. சரியா, லேசான கேள்விகள் பிள்ளைகள். இப்படி கேள்விகள் இருந்தா நம்ம ஈஸியா மார்க்ஸை கெயின் பண்ணலாம். சரியா, இது உங்களோட பிராக்டிஸுக்காக வேண்டிய இப்படி கேள்விகள் தாரு. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப 10 வோல்டேஜ் கொடுக்கும். இப்ப 10 வோல்டேஜ் கொடுக்கக்குள்ள இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்ப மின்னோட்டத்தை நம்ம இங்க இருந்து ஆரம்பிட் பண்ணி வச்சா, மின்னோட்டம் ஃபார் எக்ஸாம்பிள் மின்னோட்டத்தை ஆரம்பிச்சு பண்ணி எடுத்தா, மின்னோட்டம் இங்க இருந்து ஒரு மின்னோட்டம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, இந்த மின்னோட்டம் என்ன செய்யும் பிள்ளைகள், இந்த சந்திக்கு வந்தா இங்க இதனூடாக போகணும், அப்படி இல்லைன்னு சொன்னா இதனூடாக போகணும். என்ன, ஒன்று இதனூடாக போகணும் அல்லது இதனூடாக போகணும் அல்லது பிரிந்து செல்லணும். அப்ப கேற்றோட விதி செல்லுது என்ன சொல்லுன்னா, அப்போ ஒரு சந்தியை நோக்கி வார மின்னோட்டம் செஞ்சா ஒரு மின்னோட்டத்துல இயல்பு பிரிய பார்ப்பாரு, பிரிஞ்சு செல்ல பார்ப்பாரு. அதுக்குரிய சாதகமாக இருந்த அந்த போக ஏழுன்னு சொன்னா என்ன செய்வார், போவாரு. அப்ப போக ஏல அங்க இடத்துல என்ன செய்ய, போலீஸ்கார அப்படிக்கான்னு சொன்னா என்ன செய்ய, அந்த ரோட்டால தெரிவு செஞ்சு போவார். ஓகே, இப்ப பார்ப்போம். இப்ப இந்த மின்னோட்டம் எப்படி வார, இந்த சந்திக்கு வாராரு, இந்த மின்னோட்டம் இந்த சந்திக்கு வந்துட்டார். இப்ப இந்த சந்திக்கு வந்தா இந்த டயோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திசை, இப்ப இருவாய்கள் எடுத்தேன்னு சொன்னா, இந்த சாதாரண ஒரு இருவாய் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த இருவாய் என்ன செய்வாரு, இந்த திசையில மின்னோட்டத்தை அனுமதிப்பார். இந்த திசையில மின்னோட்டத்தை அனுமதிப்பார். இருவாய் என்ன செய்யாது, இந்த திசையில மின்னோட்டத்தை அனுமதிக்காது. இந்த திசையில மின்னோட்டத்தை என்ன செய்யாது, அனுமதிக்காது. ஓகே, அப்ப இருவாய் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படியே வார மின்னோட்டம் என்ன செய்வார், இதனூடா போவார். இதுவரை என்ன செய்ய அனுமதிப்பாரு. ஆனாலும் கீழே இருக்கிற இந்த இருவாய் என்ன செய்யாது, இவரை இப்படி வார மின்னோட்டத்தை என்ன செய்வாரு, பிளாக் பண்ணுவாரு. நீங்க போக இயலா, தடை. அப்ப என்ன செய்ய, மின்னோட்டம் இந்த இதனூடாக போகுமா, இல்ல. சோ இந்த பாதையினூடாக மின்னோட்டம் இருக்காது, இந்த பாதையினூடாக மின்னோட்டம் இருக்காது. ஆகவே நாம் எவரை என்ன செய்யலாம் சொன்னா, அவரை ஒரு இல்லாமல் பார்க்கலாம். சோ அவரினூடாக மின்னோட்டம் ஒன்று இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அவருக்கு தேவையில்லை, தூக்கிடலாம். இப்ப பாருங்க, லேசான விஷயம் என்ன, 10 வோல்டேஜ் இருக்காரு, 10 கிலோ இருக்காரு. இப்ப மின்னோட்டம் கேள்வி. சரியா, இப்போ இந்த தடை குறுக்கே இருக்கிற அழுத்த சொன்னா 10 வோல்டேஜ். இப்ப V சமன் IR போடுங்க, V சமன் IR. சோ எங்களுக்கு இருக்கிற வோல்ட் அளவு எவ்வளவு, சோ எங்களுக்கு இதுல இருந்து I தான் தேவை. சோ I சமன் V × R, I சமன் V × R. சோ இதுல இருந்து வோல்ட் அளவு பாத்தீங்கன்னு சொன்னா 10 வோல்டேஜ். அதே போல தடை பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா 10 கிலோ ஓம். 10 கிலோன்னு சொன்னா 10 தர 13, 10 தர 13 ஓம். இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா
இப்போ இந்த 10 போயிடுவாரு, கேன்சல் ஆகிடுவாரு. சோ நம்மளுக்கு 1 வருவாரு. இந்த 10 மேல போவாரு. 10 மேல போனான்னு சொன்னா 10 சொல்லி போவாரு. சோ 1 தர 10 ஆம்பியர். சோ 1 தர 10 ஆம்பியர் சொன்னா நம்ம அவரை சொல்லுவோம் 1 மில்லி ஆம்பியர். 1 மில்லி ஆம்பியர். சரியா? லேசான கேள்வி என்ன? நம்ம அவரை டயோட தூக்கி விட்டுட்டா மத்தெல்லாம் லேசா வந்து முடியும். அப்ப நீங்க லொஜிக்கா பார்க்கணும், டயோட் கரண்ட் போகுதா இல்லையான்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணணும். இப்ப சும்மா எடுத்த உடனே டயோட்டை போட்டு கேள்வி செய்யறதில்ல. சோ இதுகள்ல பார்த்து இந்த உங்களோட அந்த சுற்றுகளை எளிதாக பார்க்கணும். ஓகே, அடுத்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னா எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப் பத்தி வந்து ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்ன உங்களுக்கு? எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப் பத்தி ஒரு கேள்வி வந்து ஓகே. பொதுவாக பிள்ளைகள் இந்த பிளிப் ஃப்ளாப்பை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பிளிப் ஃப்ளாப்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிளிப் ஃப்ளாப் பாத்தீங்கன்னு சொன்னா பிளிப் ஃப்ளாப்ல அதாவது எழுபீல் சொல்லிடுவாங்க. இத எழுபீல். அப்ப பிளிப் ஃப்ளாப்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல முதலாவது நம்ம பார்ப்போம் சொன்னா எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப் இருப்பாரு. எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப், அதே போல ஜேகே பிளிப் ஃப்ளாப், அதே போல டி பிளிப் ஃப்ளாப். இது 3 கட்டாயம் தேவையில்லை. இது 3 உங்களுக்கு கட்டாயம் நீங்க படிச்சிருக்கணும். எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப்னு சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிளிப் ஃப்ளாப்ல சும்மா ட்ரூத் டேபிள மட்டும் சொல்றேன். பாருங்க, ட்ரூத் டேபிள மட்டும் சொல்றேன். இப்போ நம்ம எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப் எடுத்தோம்னு சொன்னா இப்படி கொடுக்கலாம். எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப் கொடுக்கலாம். எஸ்ஆர் அதே போல கியூ பார்னு சொல்லி சொல்லுவோம். எஸ்ஆர் அதே போல கியூ பார். 4 அவுட்புட் நம்ம எடுக்கும். இதுல 2 அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. ஒரு பிளிப் ஃப்ளாப் எடுத்து சொன்னா இதுல இருந்து 2 அவுட்புட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்குரிய ட்ரூத் டேபிள் கீ நம்ம சொன்னா ட்ரூத் டேபிள் சொன்னா உண்மை அட்டவணை சொல்லி சொல்லுவாங்க. உண்மை அட்டவணை. அப்ப எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப்ல உண்மை அட்டவணை எஸ்ஆர் ட்ரூத் டேபிள். எஸ்ஆர் ட்ரூத் டேபிள் பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே. ஓகே வில்லில், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வில்லில் எஸ்ஆர் பிளிப் ஃப்ளாப்ல 4 ஸ்டேஜ் வருவாங்க. சோ அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இன்புட்களை பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்ஆர், இன்புட் எஸ்ஆர். அதே போல அவுட்புட் பாருங்க கியூ பார். பார்னு சொன்னா பிள்ளைகள் இது என்னன்னு சொன்னா கியூன்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கியூ 1 வந்துட்டாருன்னு கியூ 1 சொன்னா கியூ பார்னு சொன்னா அவர் எவ்வளவு வருவார்? 0ன்னு சொல்லி வருவார். இதுவே கியூ வந்துட்டு உங்களுக்கு 0 வர டைம்ல கியூ பார் எப்படி வருவாரு? 1ன்னு சொல்லி வருவார். இப்ப இவன் பார் போட்டா அதான் அர்த்தம். பார் போட்டோம்னு சொன்னா ஒரு நோட் கேட் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு நோட் கேட். அப்ப இவர் கியூன்னு சொன்னா இங்க கியூ பார். சரி, இது ஒரு நோட் கேட் போல செயல்படும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இப்போ எஸ்க்கு நம்ம போடுவோம். இப்ப என்ன செய்யணும்? இதுல போறோம்னு சொன்னா 0 சரியா 0 0 1 1 சொல்லி போடுவோம். 0 0 1 1. அதே போல இங்க போடுவோம் 0 1 0 1 சொல்லி போடுவோம். 0 1 0 சொல்லி போடுவோம். இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள் 2 விஷயம் அவதானிக்கணும். இப்ப நம்ம எந்த ஃபார் எக்ஸாம்பிள் எதுவாக இருந்தாலும் லாஜிக் கேட்ஸ்ல எதுவாக இருந்தாலும் தான் நீங்க அவங்களுக்கு உண்மை அட்டவணை தர்க்க சுற்றுகள் எதுவாக இருந்தாலும் தான் அவங்களோட உண்மை அட்டவணைக்கிறக்குள்ள இப்ப எத்தனை வரிகள் வரும்னு சொன்னா கொஞ்சம் வெயிட்டா. ஓகே பாருங்க. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப எத்தனை ரோ வரும்னு சொல்லி எப்படி பார்ப்போம்னு சொன்னா பாருங்க. எத்தனை ரோ வரும்னு சொல்லி எப்படி பார்ப்போம்னு சொன்னா பாருங்க. இப்ப நம்மளுக்கு எத்தனை ரோ வரும்னு சொல்லி பார்ப்போம். எத்தனை ரோ வரும், அதாவது நம்ம சொல்லுவோம் நம்பர் ஆஃப் ரோ. அதை பாக்குறேன்னு சொன்னா எப்படி சொன்ன பிள்ளைகள்
உங்களுக்கு ரெண்டின் எண் இந்த எண்ணுன்னு சொல்றது இந்த இன்புட்டுகள எண்ணிக்கை. ரெண்டுன்னு சொல்றது இந்த எண்ணுன்னு சொல்றது என்ன, இந்த இன்புட்டுகள் எண்ணிக்கை. இப்ப பாருங்க உங்களுக்கு இன்புட் எத்தனை, 2 இன்புட். ஆகவே நாம் அவர் எப்படி போடும், 2 இவர் எப்படி வருவாரு, 4 சொல்லி வர 4 ரோ வருவார் உங்களுக்கு. 1 2 3 4 ரோ வருவார். சரியா? சோ நாம 4 ரோ வந்து சொன்னா இப்படி என்ன செய்யணும், அந்த 4 2ஆல பிடிக்கும் சொன்னா அரைவாசி இருக்கும். சோ முன்னுக்கு வர அந்த 2ஐயும் 0 போட்டு பிறகு வர அந்த 2ஐயும் 1 1 சொல்லி போடும். முதலாவது திரும்ப அங்கால அவங்கள உடைச்சு, இப்ப 2ன்னு சொன்னா அவரை உடைச்சு 2ஆ உடைச்சு 1ன்னு சொல்லி வருவாரு. சோ ஒரு 0 ஒரு 1 ஒரு 0 ஒரு 1 சொல்லி இந்த ஃபார்முக்கு போட்டு. ஓகே, இப்ப பாருங்க எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துருப்போம். எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துருப்போம். சோ எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல எஸ் ன்னு சொல்றது, எஸ் ன்னு சொன்னா செட். எஸ் ன்னு சொன்னா அவருக்கு பேர் என்ன, செட் பண்ற. ஆர்ன்னு சொன்னா அவருக்கு பேர் வந்து ரீசெட். ஆர்ன்னு சொன்னா அவருக்கு ரீசெட்னு சொல்லுவோம். எஸ்ன்னு சொன்னா அவருக்கு செட், ஆர்ன்னு சொன்னா ரீசெட். அதாவது எங்களுக்கு செட் பெருமானம், இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு எஸ் நாம ஒன் பண்ணோம்னு சொன்னா, எஸ் நாம ஒன் பண்ணோம், ஒன்னு சொன்னா பிள்ளைங்க ஒண்ணுக்கு நம்ம பாய்க்கிற குறியீடு வந்துட்டு, ஒண்ணுக்கு பாய்க்கிற குறியீடு நம்ம 1. ஆஃப்னு சொன்னா அவருக்கு பாய்க்கிற குறியீடு 0. ஆஃப்னு சொன்னா அவருக்கு பாய்க்கிற குறியீடு 0. இப்ப நாம பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இவருக்கு நம்ம ரெண்டு வித இன்னொரு விஷயமும் யூஸ் பண்ணலாம். ஒண்ணுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஹை, அதே போல இவருக்கு யூஸ் பண்ணா லோ, ஹை லோ. பொதுவாக வந்துட்டு இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நாம சொன்னா இந்த +5 வோல்டேஜ் நம்ம எடுப்போம். சோ +5 வோல்டேஜ் எடுத்தோம்னா அவர்ல ஹை. அதே போல 0 வோல்டேஜ் எடுத்தோம்னு சொன்னா அவரை சொல்றோம் நம்ம லோ. 0 வோல்டேஜ் எடுத்தோம்னா சொல்லுவோம் நம்ம என்ன, அவரை லோன்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த ரெண்டு கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும். +5 வோல்டேஜ் எடுக்கிற, 0 வோல்டேஜ் எடுக்கிற. +5 ஃபார் எக்ஸாம்பிள் +5 +6 எதுவாக இருக்கலாம், அந்த வோல்டேஜ் அவர்தான் பிரசன்ட். வோல்டேஜ் இருக்காரா இல்லையா, வோல்டேஜ் இல்லாம விட்டு 0 வோல்டேஜ் வந்தாருன்னா அதை நம்ம சொல்லுங்க லோ கண்டிஷன். அங்க வோல்டேஜ் ஒன்று இருந்தான்னு சொன்னா அவரை சொல்லுவோம் நம்ம என்ன, ஹை கண்டிஷன். சோ ஹை கண்டிஷன் சொன்னா 1, லோ கண்டிஷன் சொல்லல உங்களுக்கு 0. இப்போ நீங்க இந்த செட்டை நீங்க ஒன் பண்றீங்கன்னு சொன்னா இவரது 1, இந்த தர்க்க பெருமானம் 1 வந்தா இந்த கியூ எப்படி வருவான்னு சொன்னா 1 சொல்லி வருவார். அப்ப எஸ் நாம என்ன செய்ய, இவரை வச்சுக்கிறேன், இவரை சும்மா 0 வச்சுக்கிறேன், இவரை 0 வச்சுட்டு இவரை மட்டும் நாம இப்ப எஸ் மட்டும் ஒன் பண்ணிட்டோம். இந்த செட்டை மட்டும் ஒன் பண்ற டைம்ல நம்மளுக்கு கியூ வந்துட்டு என்ன செய்வாரு, அங்க 1 ஆகிடுவாரு. கியூ வந்துட்டு என்ன செய்வாங்க, 1 ஆகிடுவாரு. சோ எஸ் நம்ம என்ன செய்யறோம், ஒன் பண்ற டைம்ல கியூ வந்துட்டு 1 ஆகிடுவாரு. நான் சொல்லியிருக்கேன் கியூ பார் சொல்லிட்டு, கியூ பார் சொன்ன, கியூன்னு சொன்னா கியூ வந்துட்டு 1 வந்தான்னு சொன்னா கியூ பார் 0 வருவாரு. அப்ப கியூ வந்துட்டு 0 வந்தாண்டா கியூ பார் 1 வருவாரு. சோ அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க கியூக்கு நம்ம 1 கொடுத்திருக்கோம். சோ கியூ பாருக்கு என்ன 0. சரியா, 0 கொடுத்திருப்போம். ஓகே, இப்ப அடுத்த டைம் என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த செட் முனை என்ன செய்யறோம்னு சொன்னா 0 வச்சுட்டு இந்த ரீசெட் முனைய 1 கொடுத்தேன்னு சொன்னா, ரீசெட்டை 1 கொடுக்குற டைம்ல என்ன நடக்குன்னு சொன்னா, ரீசெட்டை ஏன் 1 கொடுக்குறேன்னு சொன்னா அவர் என்ன செய்வார், எல்லா பெருமதியும் இல்லாம கிட்டுவாரு. போனை ரீசெட் பண்றேன்னு சொன்னா என்ன செய்யும், பழைய நிலைமைக்கு ஆக்கி விடுறேன். ரீசெட் சொல்றது வந்துட்டு என்ன செய்யும், எல்லாத்தையும் இல்லாம ஆக்கி விடுவாரு. சோ ரீசெட் கொடுத்தோம்னு சொன்னா அங்க இருக்கிற தரவுகள் என்ன செய்ய அழிக்கப்பட்டு இங்க இருக்கிற பெருமானமான இந்த கியூக்கு பெருமானம் 0 சொல்லி வருவார். கியூக்கு பெருமானம் 0 வருவார். அதே போல கியூக்கு 0 சொன்னா கியூவா இருக்கு 1 ஏன் இவருக்கு இவரை நிகரமாக இவர். சரி, ஆகவே இந்த டைம்ல எஸ்க்கு 0 வைக்கிற, ஆருக்கு 1 இருக்குன்னு சொன்னா இந்த டைம்ல கியூக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னா பெருமதி 0 ஆயிப்பாரு. ஏன் ஆர் 1 ஆகியாரு. சோ இந்த டைம்ல கியூ பார பாத்தீங்கன்னு சொன்னா இவர் தெரிஞ்சுக்க கியூ பார் 1 பாரு. அதே போல இவரது ரெண்டும் 0 இருந்தாருன்னு சொன்னா, இந்த ரெண்டும் வந்துட்டு 0 இருந்தாருன்னு சொன்னா இந்த கியூட பெருமதியாக இருக்கலாம், கியூ பார் பெருமதியா இருக்கலாம். அவர் என்ன செய்யணும்னு சொன்னா முந்தைய நிலைமையிட இதை வந்துட்டு என்ன செய்ய, முந்தைய நிலைமைகள் அவுட் இதாகிப்பார். முந்தைய பெருமானம். அப்ப முந்தைய பெருமானம் சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இன்னைக்கு செய்யறோம்னு சொன்னா அப்ப நேத்து செஞ்சது இல்லைங்களா, இப்ப செய்யறேன்னு சொன்னா இதுக்கு முதல் செய்தது இல்லைங்களா. அப்ப நாளைக்கு இதை செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா, நாளைக்கு இந்த ப்ராசஸ் செய்யுங்கன்னு சொன்னா அப்ப இன்னைக்கு செஞ்சதுன்னு செய்ய போகுது. அப்ப நாளைக்கு செஞ்சதுக்குரிய முந்தைய நிலைமை பெருமானமா இருக்க போகுது. சரியா, சோ முந்தைய நிலைமையில கியூ வந்துட்டு 1 வந்திருக்கலாம், 0 வந்திருக்கலாம். அது தெரியாது நம்மளுக்கு, கியூ வந்துட்டு 1 வந்திருக்கலாம் அல்லது 0 வந்திருக்கலாம். அதே போல இந்த டைம்ல இவர் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் பிள்ளைகள், இந்த 2 முனைகளுக்கு 1 வந்துட்டு கொடுக்கிறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்.
ரெண்டு முனைகளுக்கும் 1 வந்துட்டு கொடுக்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னு சொன்னா இந்த ரெண்டுக்கும் 1 கொடுக்கறதால எந்த விதமான பயனும் இல்ல. சோ 1 கொடுக்கிற டைம்ல நம்மளுக்கு இங்க என்ன நடக்கும்னு சொன்னா அவரை நம்ம புறக்கணிப்போம். சோ இப்படி இந்த நிலைமை வந்து நம்ம அவரை என்ன செய்ய அவாய்ட் பண்ணணும். சோ எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் 1 சொல்லி கொடுக்க கூடாது. சோ இது வந்துட்டு அவாய்ட் பண்ணக்கூடிய. சோ இந்த டைம்ல நம்மளுக்கு இதுல இந்த அவுட்புட் எதிர்பார்க்கலாம் நம்மளுக்கு இன்வெலிட் தான் வரும். அதாவது இன்வெலிட் சொல்லக்குள்ள அவர் சொல்லணும்னா நிராகரிக்கப்பட்டது, நிராகரிப்பு. சரியா பிள்ளைகள்? அப்ப எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் எப்படி வருவாரு? ஓகே சரி. அவ மத்த ஃபிளிப் ஃப்ளாப் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும். சோ நீங்க படிச்சிருக்கணும். சோ இதுல எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் படிச்சீங்க. அதே ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் படிச்சீங்கன்னு சொன்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல என்ன நடக்குன்னு சொன்னா இங்க வார இந்த பிரச்சனை, இந்த நிராகரிப்பு ரெண்டும் 1 வார டைம்ல உங்களுக்கு அந்த வார பிரச்சனை செய்வாரு இல்லாம போவாரு. அதாவது இங்க ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் படிச்சீங்கன்னு சொன்னா ஜே சொல்லும் பிள்ளைகள் இங்க ஜே வந்துட்டு செட்டா இருப்பாரு. ஜே செட் வந்துட்டு இவரு ரீசெட். ஜே வந்துட்டு செட் ஆடிப்பாரு, இவரு ரீசெட் ஆடிப்பாரு. கே வந்துட்டு சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் படிச்சீங்கன்னு சொன்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல படிச்சீங்கன்னு சொன்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்ல அவுட் இதுவும் இப்படித்தான் இருக்கும். ஆனா இங்க எப்படி இருப்பான்னு சொன்னா இதுல பெருமானங்கள் முந்தைய பெருமானத்தின் நிரப்பி, அதாவது முந்தைய பெருமானத்துல உங்களுக்கு 1 வந்திருந்தா கியூக்கு கொடுப்பாரு, 0 கொடுப்பாரு. சரியா? முந்தைய பெருமானத்துல உங்களுக்கு 0 வந்துன்னு சொன்னா கியூக்கு என்ன செய்வாரு? 1 கிடைக்கும். இதுங்க ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். இது வந்து ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் படிச்சீங்கன்னு சொன்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் படிச்சீங்கன்னு சொன்னா ஓகே. சரி பிள்ளை, இப்ப நீங்க எக்ஸாம் பேப்பர் பாருங்க. இப்ப எஸ்ஆர்ட எலவிலி மெய் அட்டவணை வரைக. சோ நான் இது கீறினதுதான் எஸ்ஆர்ட மெய் அட்டவணை கீறினதுதான். சோ இதுகள்ல நீங்க கீறிருப்பீங்க. அப்ப எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல மெய் அட்டவணைன்னு பார்க்கக்குள்ள இதை கொஞ்சம் நல்லா திரும்ப ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல எடுத்தோம்னு சொன்னா அதுல 3 ஓகே 4 இது கீறுவோமே. ஓகே 4 இது கீறிருப்போம். சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு இடத்துல யார் இப்ப எஸ் இருப்பாரு, இதே போல ஆர் இருப்பாரு, அதோட இவரது கியூ இருப்பாரு, இவரது கியூ பார் இருப்பாரு. சோ இந்த பெருமதிகள் நம்ம சொன்ன மாதிரி இவரது 0 வார டைம்ல நம்மளுக்கு பெருமதி வந்து என்ன செய்வார்? இந்த இவங்களோட 2 பேர் பெருமதி முந்தைய நிலைமையாக வருவாரு. அதே போல உங்களுக்கு 1 வார டைம்ல உங்களுக்கு பெருமதி என்ன செய்ய போகுது? இவர நிகரும், அதாவது இன்வெலிட் நிராகரிப்பாக வரப்படுறாரு. அதே போல இந்த இடையில வாரது 0 1, அதாவது எஸ் வந்துட்டு 1 வார டைம்ல உங்களுக்கு கியூ வந்துட்டு 1 வருவாரு. அதே போல ஆர் வந்துட்டு 1 வார டைம்ல உங்களுக்கு கியூ வந்துட்டு 0 வருவாரு. சரியா? ஓகே. இப்ப அடுத்து பாருங்க, மேற்குறித்த சுற்றில் எச்சரிக்கை கருவி ஒலிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தில் பெய்ப்பு முனைகளில் உள்ள வோல்ட் அளவுகளை தருக. இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்போ இந்த இவர் ஒன்னாகிறான்னு சொன்னா, இப்ப இந்த எச்சரிக்கை கருவி ஒன்னாகிறன்னு சொன்னா பிள்ளைகள், எச்சரிக்கை கருவி ஒன்னாகிறன்னு சொன்னா அதாவது எச்சரிக்கை கருவிக்கு இந்த வோல்ட் அளவு கொடுக்கணும். சோ இங்க 0 கொடுக்காங்க. சோ இங்க நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு +5 வோல்டேஜ் கொடுக்கணும். நான் சொல்லிருக்கேன் +5 சொன்னா ஹை வோல்டேஜ். சோ +5 வோல்டேஜ் வந்தாருன்னு சொன்னா அவரை நாம என்ன செய்வோம்? தர்க்க நிலைமையை சொல்றேன்னு சொன்னா +5 வோல்டேஜ் வந்தா அவர் தர்க்க நிலைமையை சொல்றேன்னு சொன்னா 1 சொல்லி சொல்லுவோம் 1. அதே போல 0 வந்தாருன்னு சொன்னா அவருக்கு என்ன செய்வோம்? நம்ம ஆஃப்னு சொல்லி சொல்லுவோம். அது 0 வந்தா 0 தான், 0 வோல்டேஜ் வந்தா 0 தர்க்க நிலைமை லோ. இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல இப்ப இந்த பாருங்க இந்த நிலைமையில பாருங்க இவருக்கு இப்ப நம்மளுக்கு என்ன நடக்கணும்? இந்த கியூக்கு வந்துட்டு 1 வரணும். இவருக்கு என்ன செய்யும்? கியூக்கு 1 வரணும். சோ கியூக்கு 1 வாரன்னு சொன்னா இவங்களுக்கு என்ன நடந்தீங்க? கியூ எப்ப 1 ஆகுவாரு? கியூ எப்ப 1 ஆகுவான்னு சொன்னா இந்த எஸ் வந்துட்டு இந்த எஸ்ஸிட பெருமானம், நம்முடைய எஸ்ஸிட பெருமானம் 1 ஆகுற டைம்ல, எஸ்ஸிட பெருமானம் 1 ஆக இருக்கிற டைம்ல தான் என்ன செய்வாரு? உங்களுக்கு இந்த கியூட பெருமானம் 1 ஆகுவாரு. அதாவது எஸ்ஸுக்கு +5 வோல்டேஜ் கொடுக்குற டைம்ல, அதாவது இந்த முனைக்கு +5 வோல்டேஜ் கொடுக்குற டைம்ல தான் என்ன நடக்கும்? நம்மளுக்கு இடத்துல இந்த கியூ வந்துட்டு 1 ஆகுவாரு. சோ எஸ்ஸுக்கு +5 வோல்டேஜ் கொடுக்குற டைம்ல ஆறுட பெருமதியை பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு அவர்த்த என்ன செய்வாரு? 0 சொல்லி இருப்பாரு. எஸ்ஸுக்கு +5 வோல்டேஜ் இருக்கிற டைம்ல நம்மளுக்கு ஆறுட இருக்கிற பெருமானம் எவ்வளவு? 0 வோல்டேஜ் இருப்பாரு. ஆகவே இந்த முனைகளில் இருக்கிற வோல்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்ஸுக்கு வந்துட்டு
எஸ்ஸுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா +5 வோல்டேஜ் ஆகவும், அதே போல ஆருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு இடத்துல 0 வோல்டேஜ் ஆகவும் காணப்படும். ஆருக்கு நம்மளுக்கு 0 வோல்டேஜ் ஆகவும் காணப்படும். சரியா? அடுத்தது பாருங்க, தொலைத்தொடர்பு வழி ஒன்றில் செல்வாக்கு செலுத்தும் முதன்மை காரணிகளை தந்து அவை அமைந்துள்ள விதத்தை சுற்று வரைபடத்தில் காட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இப்போ 2 கேபிள் எடுத்தீங்க, தொலைத்தொடர்பு சாதனங்கள் சொன்னா, இப்ப நம்ம அதுக்கு கம்யூனிகேஷனுக்கு 2 வயரை யூஸ் பண்றோம்னு சொன்னா, கம்யூனிகேஷனுக்கு 2 வயரை யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, கம்யூனிகேஷன் என்ன செய்றீங்கன்னா இப்படி ஒரு 2 வயர்களை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த வயர்லாம் என்ன செய்யணும் சொன்னா, வயர்களுக்கு இந்த ஒரு கடத்திகளுக்கு என்ன செய்யணும் சொன்னா, அவருக்கு ஒரு தடை பெருமானம் இருக்கும். ஒரு கடத்திகள் இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு தடை பெருமானம் இருக்கு. இப்ப 2 கம்பிகளை பயன்படுத்துறீங்க, நீங்க சென்ட் பண்றதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு 2 கம்பிகளை பயன்படுத்துறீங்க ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தொலைத்தொடர்புல. இப்ப அதுல எடுத்தீங்கன்னா அந்த 2 கம்பிகளை எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த 2 கம்பிகள்லையும் என்ன செய்யும், தடங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். அந்த 2 கம்பியிலும் தடைகள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல கீரன்னு சொன்னா, இதுல என்ன செய்வாருன்னா இப்போ ஒரு தடை இருப்பாரு, ஆறுன்னு சொல்லி ஒரு தடை, என்ன செய்வார், ஒரு தடை இருப்பாரு. அதே போல பாருங்க பிள்ளைகள், இப்ப இந்த கம்பி தானே அமைச்சிருக்கோம். சோ இந்த கம்பி என்ன செய்வாரு, சுருள்வாரு. என்ன, இப்ப ஒரு கம்பி எடுத்து அந்த கம்பியை நாம ஒரு சுருள் போன்ற அமைப்பு உருவாகினான்னு சொன்னா அவர் ஒரு தூண்டி போன்ற செயற்பாடை செய்ய ஆரம்பிப்பாரா இல்லையா? அதே போல இப்ப இந்த கம்பி நாம என்னதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அங்க ஒரு வளைவுகள் ஏற்படுமா இல்லையா? அங்க ஒரு வளைவுகள் ஏற்படும். சோ அந்த வளைவுகளால என்ன செய்வாருன்னு சொன்னா, இங்க ஒரு தூண்டல் திறமை, இந்த கம்பிகள் வளைவுறத்தால ஒரு தூண்டல் திறமை ஒன்று இங்க உருவாகுவார். சோ அவரை நான் ஒரு தூண்டிட இயல்பும் இங்க உருவாகும். இந்த கம்பி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுல ஒரு தூண்டிட இயல்பும் உருவாகும். அதே போல பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ 2 கம்பிகள் இருக்காங்க தானே, 2 கம்பிகள். இப்போ ஒரு கொள்ளளவியை நீங்க கற்பனை பண்ணீங்கன்னு சொன்னா, இப்ப 2 கடத்துங்கம்பிகள். சோ ஒரு கொள்ளளவியை எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கொள்ளளவி எப்படி அமைக்கப்பட்டிருக்கும், ஒரு கொள்ளளவி எடுத்தீங்கன்னு சொன்னா 2 கடத்தும் தகடுகளை வச்சுதான் என்ன செய்வார், ஒரு கொள்ளளவியை நாம அமைப்போம். ஒரு கொள்ளளவி எப்படி இருக்கும் இல்லையா, 2 தகடுகள் வச்சு. அதே போல இந்த 2 கடத்திகளுக்கு குறுக்கே என்ன செய்வேன்னு சொன்னா, அப்ப 2 கடத்துங்கள். சோ இதுக்கு குறுக்கே ஒரு கொள்ளளவி போல ஒரு அமைப்பு உருவாகும். கொள்ளளவி போன்ற ஒரு அமைப்பு உருவாகும். கொள்ளளவி கீறக்குள்ள கவனம் பிள்ளைகள், 2 கோடு, இந்த 2 கோடும் சமனாக கீறணுமா, 2 கோடும் சமனா. சில பிள்ளைகள் இப்படி கீறணும், இப்படி கீறினா அது பேர் என்ன, அது வெற்றி. இப்படி கீறினா அது வெற்றி. சோ 2 கோடுகளையும் சமனாக கீறிக்கொள்ளுங்க. அதே போல பாருங்க பிள்ளைகள், இப்ப அதே போல என்ன செய்யணும்னு சொன்னா, இவருக்கு என்ன செய்வான்னு சொன்னா, இந்த கடத்தையும் என்ன செய்யலாம், டச் ஆகலாம். இந்த கடத்தையும் என்ன செய்யலாம், இவங்களை டச் ஆகலாம். சோ இவங்க 2 பேரும் டச் ஆகுறாங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு குறுக்கே என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு கடத்தாறு ஒன்று இருக்கு. இவருக்கு குறுக்கே என்ன செய்யணும், ஒரு கடத்தாறு இருக்கு. சோ அங்க இருக்கிற அந்த முதன்மை காரணிகள் இவங்க 4 பேர் தான். தடை, அதே போல தூண்டல் திறன், அதே போல கொள்ளளவம், இந்த கொள்ளளவம், அதே போல கடத்து திறன். சோ இந்த 4 விஷயங்களையும் செய்யும் ஒரு கம்பிகளை பயன்படுத்த அந்த இதுகள்ல அமைந்து காணப்படும். சோ அதுகள ஃபார்மேட் சொன்னா சுற்று வழிபடு, இவங்க 4 பேரையும் சுற்று வழிபா இப்படித்தான் வளமையாக எம்சிக்யூல கேட்டு வருது. இந்த கேள்விகள் எம்சிக்யூல வளமையாக வருது. சரியா? சோ இந்த விஷயங்களை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க. சரியா? சோ இன்னைக்கு நாம ஒரு கேள்விதான் பார்க்க வேண்டியிருக்கும். சோ இதை பாருங்க. அடுத்த விஷயம், தரப்பட்டுள்ள சமிஞ்சினது வீச்சத்துக்கு ஏற்ப வீச்சம் மட்டிசைத்த அலை மற்றும் மீடிரன் மட்டிசைத்த அலைகளை வரைக. இப்ப நான் பாருங்க பிள்ளைகள், இது இல்லாம 2 விஷயம் கதைப்போம் பிள்ளைகள். வீட்டம் மட்டிசைப்பு அல்லது இதுகள் மட்டிசைப்பு, அதாவது மீடிர மட்டிசைப்பு சொன்னா பொதுவாக நம்ம அந்த கன்செப்ட் என்னன்னு சொன்னா நம்ம அவரை சொல்லும் மொடியுலேஷன் சொல்லுவோம். அவர் என்ன செய்யும், மொடியுலேஷன், மட்டிசைத்தல். பொதுவாக வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் பேசுறேன்னு சொன்னா
என்ன பேசுறது ஒரு சிக்னல், என்ன பிள்ளைய பேசுறது ஒரு சைகை, பேசுறது ஒரு சைகை. இந்த சைகையையும் இந்த நான் பேசுற இந்த சைகையையும் அதே போல இந்த சூழல்ல அமையப்பட்டிருக்கிற இந்த காவி செய்கையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள், என்ன மின்காந்த அலைகள், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யறேன்னு சொன்னா ஊடு கடத்துறேன். ஏன்னு சொன்னா இப்ப நான் பேசுறேன்னு சொன்னா உங்களுக்கு இங்க என்ன என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்தா அவருக்கு கேக்கு, அதுக்கு நல்லா தூரத்துக்கு போனா என்ன செய்வாங்க, கேட்குமா இல்லையா, கேட்காது அவருக்கு. சோ இதை நாம ஊடு கடத்துறதுக்கு ஒரு ஊடகமாக நாம என்ன செய்வோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இப்படி ஒரு மின்காந்த அலைகளை நாம என்ன செய்வோம், பாய்ப்போம். சோ இவங்களை பயன்படுத்தி நாம ஊடு கடத்துறதால இவருக்கு பேர் சொல்லும் நம்ம காவி அலைன்னு சொல்லி சொல்லுவோம், காவி அலை. இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நான் பேசுறேன்னு சொன்னா இப்ப அது என்ன சொன்னா ஒரு அனலாக் சிக்னல். இப்ப நான் பேசுறேன்னு சொன்னா அது ஒரு அனலாக் சிக்னல். இப்ப அதுவே வந்துட்டு இப்ப என் போனாக இருக்கலாம், இல்ல உங்களோட கம்ப்யூட்டர் ஆகிக்கலாம். சோ அவரு விளங்கி கொண்டு அவர் யாரு, ஒரு டிஜிட்டல் சிக்னலாக விளங்கிக்கொள்வாரு. அப்ப அனலாக் சிக்னல் சொன்னா உங்களுக்கு தெரியும், அனலாக் சிக்னல் சொன்னா எப்படி இருப்பாரு, அனலாக் சிக்னல். டிஜிட்டல் சிக்னல் சொன்னா அங்க எப்படி இருப்பான்னு சொன்னா பெருமதி, இது அனலாக் சிக்னல். இப்ப டிஜிட்டல் சிக்னல் எப்படி இருப்பான்னு சொன்னா அங்க 1 0 தான் இருப்பாரு, இந்த பாக்ஸ் சதுர அலை போல இருப்பாரு. சோ அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இடத்துல 0, சாரி இடத்துல 1, எவ்வளவு இடத்துல 0 இருப்பாரு, ஹை லோன்னு சொல்லி இருப்பாரு டிஜிட்டல் சிக்னல். இது நல்லா விளங்கணும் பிள்ளை, இது வளமையா கேள்விக்கு வருது, இதுவும் கேள்விக்கு வருது. இதுல என்ன நடக்குன்னு சொன்னா, இல்ல மட்டி செய்தல் சொன்னா, மட்டி செய்கிற செயற்பாடுன்னு சொன்னா எங்களுக்கு கொடுக்கப்படுற இந்த இது சைகை ஒன்று கொடுப்போம், சைகை ஒன்று கொடுப்போம் வச்சுக்கோங்க, சைகை ஒன்று கொடுக்குன்னு சொன்னா இப்படி ஒரு சைகை ஒன்று கொடுத்துன்னு சொன்னா இந்த கொடுக்கிற இந்த சைகையிட பாத்தீங்கன்னா அந்த கொடுக்கிற இந்த சைகையிட வீச்சத்துக்கேற்ப, இதை சொல்லும் வீச்சம். என்ன செய்யலாம் நம்ம, இதற்கு பேர் என்ன, வீச்சம். இவருக்கு பேர் சொல்லும் வீச்சம். இந்த கொடுக்கிற இந்த சைகையிட வீச்சத்துக்கேற்ப காவி அலையிட, வீச்சத்துக்கேற்ப காவி அலையிட வீச்சத்தை மாற்றுறதும் மீடுரண மாத்திரம் செயற்பாடு நம்ம சொல்லுவோம் மட்டி செய்ப்பு. சோ இந்த சைகையிட இயல்புக்கு ஏற்ப நாம் என்ன செய்வோம், காவிட இயல்புல மாத்திரம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்ப எடுத்தோம்னு சொன்னா முதலாவது விஷயம் நம்ம அழைக்கிறேன்னு சொன்னா வீச்சம் மட்டி செய்ப்பு, வீச்சம் மட்டி செய்ப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா, வீச்சம் மட்டி செய்ப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா இதர வீச்சத்துக்கேற்ப காவிட வீச்சத்தை மாற்றி அமைப்பும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வருதுன்னு சொன்னா, இப்ப பாருங்க இப்படி வருதுன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா வீச்சம் மட்டி செய்ப்புன்னு சொன்னா பாருங்க, இதோட இயல்புக்கு ஏற்ப இந்த இதர வீச்சத்துக்கு ஏற்ப என்ன செய்யும், இவர வீச்சத்தை நம்ம மாற்றி அமைக்க வரும். சோ இந்த பகுதிகள் என்ன செய்வாங்க சொன்னா, இந்த பகுதிகள், அதாவது இந்த பகுதியில் என்ன செய்யும், இந்த பகுதியில கூட இவர் வீச்சம், இந்த பகுதியில் செய்வதில் வீச்சம் இல்ல என்ன. சோ இந்த பகுதி வீச்சம் வந்துட்டு கூட இருக்கிற பகுதிகள்ல இந்த பகுதி வரைக்கும் வீச்சம் கூட இருக்காங்க. சோ இந்த பகுதிகள்ல என்ன நடக்குன்னு சொன்னா இவர வீச்சம் எப்படி இருப்பாருன்னு சொன்னா அதிகரிச்ச நிலையிலையும், இவர வீச்சம் அதிகரிச்ச நிலையிலும். இந்த லெவல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இவர வீச்சம் என்ன சொல்ற, இவரது 1 பிள்ளை, இவரது 0. சோ இவரத்துல என்ன செய்யணும், நம்மளுக்கு இவரது வீச்சம் வந்துட்டு குறைவடைஞ்ச நிலையிலையும் இவரது வீச்சம் வந்துட்டு குறைவடைஞ்ச நிலையிலையும் இருப்பாரு. சோ அடுத்த என்ன செய்யும், இந்த பகுதியில வீச்சம் பெருசாகி சோ இந்த டைம்ல நம்மளுக்கு கூடிய நிலைமையிலையும், அடுத்த இந்த டைம்ல நம்மளுக்கு குறைவடைந்த நிலைமையிலையும் இருப்பாரு. இப்ப இவரை சொல்லலாமா வீச்ச மட்டி செய்ப்பு. அதே போல எங்களுக்கு இவட மீடுரன் மட்டி செய்ப்புன்னு சொன்னா வீச்ச மட்டி செய்ப்பு பேர் சொல்லலாம் அம்பிளிட்யூட் மாடுலேஷன், ஏ என்று சொல்லி சொல்லுவோம். அதே போல மீடுரன் மட்டி செய்ப்புன்னு சொன்னா அவருக்கு பேர் சொல்லலாமா FM, AM, FM சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரேடியோ சிக்னல் எல்லாம். அவர் என்ன ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சொன்னா எங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா இந்த சைகையிட வீச்சத்துக்கு ஏற்ப காவிட எடுத்தீங்கன்னு சொன்னா காவிட மீடுல மாத்துற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இவரை எப்படி வருவான்னு சொன்னா மீடுற மட்டி செய்ப்புல இந்த பகுதியில எந்த எவ்வளவு டைமும் ஹையா இருக்காரோ சோ அந்த பகுதியில இந்த அலைகள எண்ணிக்கை அதிகமாகவும் இந்த பகுதியில சும்மா நோமலான நிலைமை, ஐதான நிலைமை, சாதாரண ஒரு நிலைமையாகும், சோ இந்த டைம்ல என்ன செய்வார், இப்ப ஹையாக இருப்பார். சோ இந்த விதமாக என்ன செய்வார், உங்களுக்கு இங்க
படம் வந்துட்டு கிடைக்கும். சோ தரப்பட்ட கேள்விக்கு ஏற்ப நீங்க வரைஞ்சீங்கன்னு சொன்னா தரப்பட்ட கேள்விக்கு ஏற்ப வரைஞ்சீங்கன்னு சொன்னா பாருங்க, இதுல பாருங்க பிள்ளைகள், இதுல முதலாவது இது கெரியர் வேவா டபுள் ஆர் வரையும் வருதுல. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளை இந்த பகுதி வரையும் என்ன செய்யணும், இவரத்துல வரைக்கும் ஹையா இருக்கு, இது லோ, இவ்வளவும் லோ. சோ இவ்வளவும் ஹையா இருக்காங்க, இந்த இவ்வளவு பகுதியிலும் ஹை. சோ இவ்வளவு பாதி என்ன செய்வாங்க, லோவா இருக்காங்க. சோ அதே போல இவ்வளவு பாதியிலும் ஹையா இருக்காங்க. சோ இங்க பாதியில் லோவா இருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது நான் சொல்றேன், என்ன முதலாவது சொல்றேன் நான் இதை பார்த்தேன்னு சொன்னா வீச்ச மட்டு ஷேப்பை பார்த்தேன்னு சொன்னா, வீச்ச மட்டு ஷேப்னு சொன்னா இந்த பாதியில அலைகள் உயரம் என்ன செய்யணும் சொன்னா அதிகமாக காணப்படும். சோ இந்த பகுதியில இங்க இருக்காது. சோ இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா அலைகளோட உயரம் அதிகமாக காணப்படும், வீச்சம் அதிகரிக்க காணும். சோ இதுகள்ல ஒரு மாற்றம் இருக்கு. சோ இந்த பகுதியில் வீச்சம் அதிகமாக காணப்படும். இது வீச்ச மட்டு ஷேப்பு. இதே இது நீங்க மீடிர மட்டு ஷேப் படுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், மீடிர மட்டு ஷேப்னு சொன்னா இந்த பகுதியில என்ன செய்யணும் சொன்னா, மீடிர ஷேப்னு சொன்னா இந்த பகுதியில இதுல எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாக காணப்படும். சரியா? ஓகே. இந்த பகுதியில என்ன செய்யணும் சொன்னா பிள்ளைகள், மீடுரன் வந்துட்டு அதிகமாக காணப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 அலைகள் தயாரியான்னு சொன்னா இதுகள் எப்படி ஒரு 5, 6ன்னு சொல்லி என்ன செய்வோம், அதிகரிச்ச நிலையில காணப்படும். அதே போல இந்த பகுதியில ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. ஆனா இந்த பகுதி என்ன செய்வோம்னு சொன்னா இந்த அலைகள் வந்துட்டு அதிகமான அலைகளாக இங்க இருப்பாங்க, அதிகமான அலைகள் காணப்படுவாங்க. அதே போல இந்த பகுதிகளில் குறைவாக இருப்பாரு. சோ இந்த பகுதி என்ன செய்வாங்க, நம்மளுக்கு அலைகள் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாரு. சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னவே வீச்சத்துல எந்த விதமான மாற்றம் நடக்காது. ஆனா மீடுரன்ல என்ன செய்வாரு, அதிகரிப்பு நடக்கும். சோ இவ்வளவுதான் இன்றைக்குரிய விஷயம். சரியா? இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்துட்டு இவ்வளவுதான். சரியா? இப்ப முதலாவது கேள்வி வரைக்கும் பார்க்கக்குள்ள நம்மளுக்கு டைம் கிடைச்சு. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன சொன்னா இன்றைக்கு கிளாஸ்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் தந்ததுக்காக சோ லேட் ஆயிட்டு. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த 2வது கேள்வி அதே போல 3வது கேள்வி இந்த 2 கேள்வியும் பார்ப்போம். சோ அதுக்கடுத்து வார கேள்வி கிளாஸ்ல நம்ம இந்த 4வது கேள்வி அதே போல இந்த 5வது கேள்வியும் பார்ப்போம் பிள்ளைகள். என்னன்னு சொன்னா பிள்ளைகள், எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு முழு மூச்சோட உங்களுக்கு செய்ய இயலும் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன செய்யலாம், இல்ல இடெக்ல நீங்க ஏ எடுத்துக்கொள்ளலாம். எலக்ட்ரானிக்ஸ் கேள்வி உங்களுக்கு செய்ய ஏழும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, இடெக்ல ஏ எடுக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு அவ்வளவு லேஸான பார்ட். சரியா? நம்ம மற்ற கேள்வி எழுத ஆன்சர் வந்து எழுதுற லேட் ஆகும். ஸோ எலக்ட்ரானிக்ஸுக்கு குயிக்கா சமபாட போட்டா ஆன்சர் வர இடத்துல. சரியா? ஓகே, இதோட முடிச்சு கொள்ளும் பிள்ளைகள். ஏதும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். அதே போல இந்த கண்டக்ட் நம்பர் இல்லாத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 0750864744 இதுதான் இந்த வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இதுல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களோட டவுட்களை கேட்டுக்கொள்ளலாம். அதே போல கால் பண்றேன்னு சொன்னா இது வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்றேன்னு சொன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 077 072 7763. சரியா? ஓகே. ஓகே, அதே போல பிள்ளைகள் மற்ற கிளாஸ்கள் நடக்குது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் நடக்குது. அதே போல நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது மோட்டர் அண்ட் பவர் ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல 2023ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு தான் இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல 2023ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலான எலக்ட்ரிக்கல் ரிவிஷன் போகுது. ஸோ அதுகளில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸ் ரெக்கார்ட் வந்து வேணும்னு சொன்னா நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். சரி, மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் மற்ற 2022ஆம் பிள்ளைன்னு சொன்னா அவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டு இருக்கு. ஸோ 2023ஓட சேர்ந்து போகுது அது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வாட்டர் சப்ளை ட்ரைனேஜுக்கு 2022ஆம் ஆண்டு பிள்ளைகள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஸோ இதோட முடிச்சு கொள்ளும் பிள்ளைகள். தேங்க்யூ அண்ட் ஜஸாக்குமுல்லாஹ். சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பன்னு சொல்லி பிள்ளைகள் நான் குரூப்ல நான் அனௌன்ஸ்மெண்ட் போடுவேன்.